இன்றைக்கு இந்த சில செஷன்ல நம்ம பார்க்க போற சத்தியம் பரிசுத்தத்தில் வளர்றதை பற்றி பேச விரும்புகிறேன். ಇವತ್ತಿನ ದಿವಸದ ಕೆಲವೊಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯೋದ್ರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அதாவது நாம எல்லாருமே பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறோம் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಲು ಬಯಸ್ತೇವೆ. ஆனா நான் பேச போறது அதுக்கு சில நேரம் மோட்டிவேஷன் வேணும் பாருங்க. அதுக்கு ஒரு உத்வேகம், ஒரு ஊக்கம் அது வேண்டும். அந்த மோட்டிவேஷன் எங்கிருந்து வருது அதை பற்றி தான் பேச போறேன். ಆದ್ರೆ ಈ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಕೆಲವೊಂದು ಉತ್ತೇಜನ ಬೇಕಾಗಿದೆ, ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಬೇಕಾಗಿದೆ, ಒಂದು ಉತ್ಸಾಹ ಬೇಕಾಗಿದೆ. ಇವೆಲ್ಲವೂ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ. பரிசுத்தம்ன்றதுனால ஆஃப் ஆயிடாதீங்க. இது ரொம்ப ஒரு பிராக்டிகலான மேட்டர். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಹೇಳಿದೆ ನೀವು ಆಫ್ ಆಗ್ಬಿಡ್ಬೇಡಿ. ಇದು ಬಹಳ ಪ್ರಾಯೋಗಿಕವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. நிறைய பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு கேட்பீங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில். அந்த மாதிரி நான் பேச வரல. பாருங்க, நீங்களே பாப்பீங்க போக போக இது எவ்வளவு பிராக்டிக்கல், இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல், எவ்வளவு யூஸ்ஃபுல் உங்க வாழ்க்கையில. ಪರಿಶುದ್ಧತೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಕ್ರೈಸ್ತ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ತುಂಬಾ ಕೇಳಿರ್ತೀರಾ. ಆದ್ರೆ ಇದು ಎಷ್ಟು ಪ್ರಯೋಜನಕಾರಿ, ಎಷ್ಟು ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿದೆ ಅನ್ನೋದು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದೀರಿ. பரிசுத்தமா வாழ்வது முக்கியம்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம் நினைக்கிறேன். ಪರಿಶುದ್ಧಕರವಾಗಿ ಬದುಕೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ ಅಂತ ನಾವೆಲ್ಲರೂ ಒಪ್ಕೊಳ್ತೇವೆ. அது மட்டும் இல்ல, பரிசுத்தத்துல வளர்வதும் முக்கியம், மிகவும் அவசியமா இருக்கிறதுன்னு எல்லாருமே ஒத்துக்குவோம். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ, ಅದು ಬಹಳ ಪ್ರಯೋಜನಕಾರಿ ಅಂತ ನಾವೆಲ್ಲರೂ ಒಪ್ಕೊಳ್ತೇವೆ. அது மட்டும் இல்ல, நாம எல்லாருமே பரிசுத்தத்துல வளர்றதை விரும்புகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನೋದನ್ನ ಬಯಸ್ತೇವೆ. அதாவது நீங்க உண்மையிலே ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு விருப்பமும் ஒரு ஆசையும் இருக்கு. என்ன ஆசை? நான் போக போக இன்னும் பரிசுத்தமா ஆகிட்டே வரணும் அப்படின்ற. ನಿಜವಾಗ್ಲೂ ನೀವು ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಆಸೆ ಇರ್ತದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಾನು ಇನ್ನೂ ಮುಂದುವರಿತಾ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು, ಮುಂದೆ ಸಾಗಬೇಕೆಂಬಂತ ಒಂದು ಬಯಕೆ. பரிசுத்தத்துல வளர்றதுன்னா என்ன அர்த்தம்? ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಸಿಂಪಲ್ ಆಗಿ சொல்றேன் ನಾನು. ಸುಲಭವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ಯೇಸುವ போல மாறிக்கிட்டே வர்றது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂತೆ ಬದಲಾಗ್ತಾ ಬರೋದು. எப்படி? இயேசுவை போல மாறிக்கிட்டே வருது. ಹೇಗೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂತೆ ಬದಲಾಗ್ತಾ ಬರೋದು. அத வேற விதமா புரிஞ்சுக்கிட்டா தப்பா போயிடும் பாருங்க. ಅದನ್ನು ಬೇರೆ ರೀತಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ತಪ್ಪಾಗ್ಬಿಡ್ತದೆ. நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்கள் பரிசுத்தம் பரிசுத்தம் தூய்மை தூய்மைன்னு பேசின்னு இருப்பாங்க. ஆனா அது ஒரு ஒன் ட்ராக்கா போயிடும். ஒரு ஒன் மைண்ட், சிங்கிள் மைண்டட் ஒன் ட்ராக்கா போயிடும். நிறைய முக்கியமான காரியங்களை விட்டுருவாங்க அதுல. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಶುದ್ಧತೆ ಶುದ್ಧತೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಹೋಗಿ ಒಂದೇ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವ್ರು ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. பரிசுத்தத்தின் மொத்த உருவம் யாரு? ஒட்டுமொத்த உருவம், ಪರಿಶುದ್ಧತೆಯ ಪೂರ್ಣವಾದ ಚಿತ್ರಣ ಯಾರು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ. பரிசுத்தமா இருக்கணும்னா யார போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಯಾರಂತ ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಇರಬೇಕು. சில பரிசுத்தவான்கள் மாதிரி இருக்கணும்ன்றது கிடையாது. அதெல்லாம் செகண்ட் தான். முதல்ல என்னது? இயேசுவை போல இருக்கணும். ಕೆಲವೊಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧರಂತೆ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಲ್ಲ ಮೊದಲನೇದಲ್ಲ, ಅದಲ್ಲ ಎರಡನೇದು. ಆದ್ರೆ ಮೊದಲನೇದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಇರಬೇಕು. இயேசுவை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் அந்த முழு பரிசுத்தத்தை பார்க்கலாம். ಯೇಸುವನ್ನು ನಾವು ದೃಷ್ಟಿಸಿದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾದ ಪರಿಶುದ್ಧತೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. சில பேர் பாருங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ரொம்ப பேசுவாங்க, அதை பத்தி மிரட்டி மிரட்டி பேசுவாங்க, வாரம் வாரம் பேசுவாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா விதமான பரிசுத்தம், அந்த முழு பரிசுத்தம் இருக்காது. ನೋಡ್ರಿ, ಅನೇಕರು ಪರಿಶುದ್ಧತೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ವಾರ ವಾರ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಗದರಿಸಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಆ ಪೂರ್ಣವಾದ ಪರಿಶುದ್ಧತೆ ಅನ್ನೋದು ಇರೋದಿಲ್ಲ. சில பேர் வேதத்தை வாசிக்கிறத, ஜெபம் பண்றத, சபைக்கு வரத, உபவாசம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப அடிச்சு பேசுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு துள்ளி இறக்கம் கூட பார்க்க முடியாது, ஒரு மனது உருக்கம் கூட பார்க்க முடியாது. ನೋಡಿ, ಕೆಲವೊಬ್ರು ಸತ್ಯವೇದ ಓದ್ತಾರೆ, ಅವರು ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾರೆ, ಎಡಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸರಿಯಾಗಿದ್ರು ಅವ್ರು ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಕಣದಷ್ಟು ಕರುಣೆ ಆಗ್ಲಿ, ಕನಿಕರ ಆಗ್ಲಿ, ಮನಮರುಗುವಿಕೆ ಆಗ್ಲಿ ಅವರಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதுதான் பரிசுத்தமா? அதே பரிசுத்தத்தைனா? கிடையவே கிடையாது, இல்லவே இல்ல. அதனால தான் சொல்றேன், நீங்க இயேசுவை தான் மைண்ட்ல வைக்கணும். பரிசுத்தம்னு சொல்லும்போது இயேசுவை தான் மைண்ட்ல வைக்கணும். ಆದ್ರಿಂದಲೇ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಬರುವಾಗ ನಾವು ಯಾರನ್ನ ಕೇಂದ್ರೀಕರಿಸಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ. இயேசு இந்த பூலோகத்துல வாழ்ந்தப்போ அவர் தான் நமக்கு ஒரு சரியான
மாடலா இருக்கிறார். பரிசுத்தமா வாழ்வது, தேவனை பிரியப்படுத்துறதுன்னா என்னன்றது அவர் தான் நம்ம பார்க்கணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಿದ್ದಾಗ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂದ್ರೆ ಏನೆಂಬುದಂತ ಒಂದು ಪೂರ್ತಿಯಾದ ಮಾದರಿ ನಾವು ಯಾರನ್ನ ಅನುಸರಿಸಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಅನುಸರಿಸಬೇಕು. நீங்களே பார்க்கலாம், இயேசு கிட்ட எல்லாமே இருக்குது. ನೀವು ನೋಡಬಹುದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಇದೆ. இயேசு வேதத்தை வாசித்தாரா? ಭೂಲೋಕ வாழ்க்கையில, ಭೂಲೋಕ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ಯವೇದ ಓದಿದ್ರ? ஜெபம் பண்ணாரா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರ? உபவாசம் இருந்தாரா? ಉಪವಾಸ ಇದ್ರ? சபைக்கு போனாரா? அந்த காலத்துல பாருங்க, சினகாக், அந்த யூதா தேவாலயம், ಆ ಯಹೂದ್ಯರ ಸಂಪ್ರದಾಯದಂತೆ ಅವರು ಸಭಾ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋದ್ರ? அங்க போனாரா? ஆமா போனாரு. ಹೋದ್ರ? ಹೌದು ಹೋದ್ರಲ್ಲಿ. ஆவிக்குரிய காரியங்கள் செஞ்சாரா? ஆமா செஞ்சாரு. ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ರ? ಹೌದು ಮಾಡಿದ್ರು. ஆனா அதே நேரத்துல அவர்கிட்ட இரக்கத்தை பார்க்கலாம், மனது உருக்கத்தை பார்க்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறாரு, உயர்த்துகிறார், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನಲ್ಲಿ ಕರುಣೆ ನೋಡಬಹುದು, ಕನಿಕರ ನೋಡಬಹುದು, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಆತ ನೆರವಾಗ್ತಿದ್ದಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. இதையும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். அவர்கிட்ட ಆತನಲ್ಲಿ ಇದನ್ನು ನೋಡಬಹುದು, ಅದನ್ನು ನೋಡಬಹುದು. தூய்மையும் பார்க்கலாம், எந்த பாவத்தையும் செய்யல அவரு. ಶುದ್ಧತೆಯನ್ನು ನೋಡಬಹುದು, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಿಲ್ಲ. இயேசு சொல்லலாம், நான் எந்த தப்பையும் செய்யலன்னு அவர் தைரியமா சொல்லலாம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, ನಾನು ಯಾವುದೇ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ. ஆனா அதே நேரத்துல எல்லாத்தையும் ரைட்டாவும் செஞ்சாரு. ಆದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ಮಾಡ್ದ. சில பேர் பாருங்க, பரிசுத்தம்னா எந்த தப்பும் செய்யக்கூடாது, அதுதான் பரிசுத்தம் யோசிச்சு. ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ, ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂದ್ರೆ ಯಾವ ತಪ್ಪನ್ನು ಮಾಡದೇ ಇರೋದೆ. அது பாதி தான். ಅದು ಬಂದು ಅರ್ಧ ಭಾಗ ಅಷ್ಟೇ. பரிசுத்தம் தப்பு செய்யாம கரெக்டா செய்யறது பாருங்க. ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂದ್ರೆ ತಪ್ಪು ಮಾಡದೆ ಸರಿಯಾಗಿ ಮಾಡೋದು ನೋಡಿ. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை விட்டு கொடுத்துட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದು. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கு. ದೇವರ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳಂದ್ರೆ ಹಲವು ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿದೆ. நீங்க வாசிப்பது, ஜெபம் பண்றது, சபைக்கு போறது, காணிக்கை கொடுக்கிறது, தசமாங்க கொடுக்கிறது, அதெல்லாம் முக்கியம். ஆனா அது பத்தாது. ಸತ್ಯವೇದ ಓದೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ಸಭೆಗೆ ಬರೋದು, ಕಾಣಿಕೆ ಕೊಡೋದು, ಇದೆಲ್ಲ ಒಳ್ಳೇದು. ಆದ್ರೆ ಇದು ಮಾತ್ರ ಸಾಲದು. நீங்க போய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ನೀವು ಇತರರಿಗೆ ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அன்பு செலுத்த வேண்டும். கடவுளுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய நேபருக்கு, உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கு, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகள், அவிசுவாசிகளுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಲಿ ನಾವು ಇತರರಿಗೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು, ಇತರರಿಗೆ ನಾವು ನೆರವಾಗಬೇಕಾಗಿದೆ. ಯೇಸು கிட்ட எல்லாத்தையும் பார்க்கலாம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ನೋಡಬಹುದು. ஆனால் தான் அவர் தான் சரியான மாடல். ಆದ್ರಿಂದಲೇ ಆತನೇ ನಮಗೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಮಾದರಿ. எத்தனை பேர் விரும்புகிறீங்க இயேசு போல மாறிக்கிட்டே வரணும்? ಎಷ್ಟು ಜನ ಬಯಸ್ತೀರಿ ಯೇಸುವಿನಂತೆ ಮಾರ್ಪಡುತ್ತಾ ಬರಬೇಕು? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இந்த ஒரு ஆழமான ஒரு விருப்பம் இருக்கதான் செய்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಈ ರೀತಿಯಾದ ಆಳವಾದ ಆಸಕ್ತಿ ಇದ್ದೇ ಇರ್ತದೆ. ನಾವು எல்லாருமே விரும்புறோம் பாருங்க, பரிசுத்தத்துல வளரணும், இயேசு போல மாறிக்கிட்டே வரணும். பாருங்க, யாருமே சொல்ல முடியாது நான் ஏற்கனவே இயேசு போல ஆயிட்டேன்னு. ನಾವೆಲ್ಲರೂ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯೇಸುವಿನಂತೆ ಬದಲಾಗಬೇಕು, ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕಂತ. ಆದ್ರೆ ಯಾರೊಬ್ರು ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾನು ಯೇಸುವಿನಂತೆ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. யாராவது சொல்ல முடியுமா, நான் இயேசு போல ஏற்கனவே மாறிட்டேன், முடிஞ்சது, நான் இன்னி மாறவே தேவையில்ல, முன்னேறவே தேவையில்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಲಿಕ್ಕಾಗ್ತಾ ನಾನು ಯೇಸುವಿನಂತೆ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟೆ, ಇನ್ನು ಬದಲಾಗೋದು ಏನೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ನಾನು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ? யாருமே சொல்ல முடியாது. ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஆகவே நம்ம எல்லாருமே முன்னேற வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಮುಂದುವರಿಬೇಕು. சில பேர் ரொம்பவே முன்னேறணும், ரொம்ப கீழே இருக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಹೆಚ್ಚಾಗಿ ಮುಂದುವರಿಬೇಕು, ಬಹಳ ಕೆಳಗಿದ್ದಾರೆ. சில பேர் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க ஏற்கனவே, ஆனா அவங்களும் இன்னும் ಮುನ್ನೇರறது ಅವಶ್ಯமா இருக்கிறது. ಕೆಲವರು ಮುಂದುವರೆದಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಅವರು ಸಹ ಮುಂದುವರೆದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಯೇಸುವ போல மாறிக்கிட்டே வர வேண்டும். ಆದ್ರೆ ಯೇಸುವಿನಂತೆ ಮಾರ್ಪಡುತ್ತಾ ಬರಬೇಕು. ಇಲ್ಲ தெரிஞ்ச ಸತ್ಯಂ தான், ಬಟ್ ಎನಿವೇ ஒரு ரெண்டு ವಚನத்தை ಕಾಮಿಸಿರ್றேன். ನಮಗೆ ತಿಳಿದಂತ ವಾಕ್ಯನೇ ಆದ್ರೂ ಕೆಲವೊಂದು ಸತ್ಯನ ತೋರಿಸ್ತೇನೆ. ಕೊರಿಂಥಿಯರ್ 11:1. 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 11:1 ವಾಕ್ಯ. ಯೇಸುವ போல மாறிக்கிட்டே வர வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನಂತೆ ಮಾರ್ಪಡುತ್ತಾ ಬರಬೇಕು. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆಯೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತೇನೆ, நீ என்ன பின்பற்று, ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ. அப்படின்னா என்ன ಅರ್ಥ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು? நம்ம எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋಣ. இன்னொரு வசனம் பாருங்க, எபேசியர் 5:1. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ಎಫೆಸದವರಿಗೆ 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இங்க எப்படி சொல்ற பாருங்க, தேவனையே பின்பற்றுப்பான்றாரு. ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ಆತನನ್ನೇ ಅನುಸರಿಸಿರಿ.
அப்புறம் சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து ನಮ್ಮಿಲ್ ಅನ್ಬು ಕೂರ್ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಹಾಗೆ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. கிறிஸ்து நம்மை எந்த தகுதி இல்லாதப்போவே அன்பு கூர்ந்தது போல அந்த நேரத்தில் அன்பு கூர்ந்த மாதிரி ನೀನು ಮற்றவர்களை ಅನ್ಬು ಕೂರು அப்படின்னு சொல்றாரு. ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಯಾವುದೇ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಂತೆ ನೀವು ಸಹ ಇತರರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಪರಿಶುದ್ಧತೆಲ್ಲ வளர்றது, growing in holinessனா ಅರ್ಥ என்னன்னா becoming more and more like Christ, ಕ್ರಿಸ್ತುವ போல மாறிட்டே வர்றது. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯೋದಂದ್ರೆ ಏನರ್ಥ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದಿನ ಪ್ರತಿದಿನ ಮಾರ್ಪಡುತ್ತಾ ಬರುವುದು ಅಂತ ಅರ್ಥ. எல்லாருமே வளர வேண்டும். இதுல ಎಲ್ಲರೂ ಇದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಲೇಬೇಕು. சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், நான் வளரவே தேவையில்லன்னு யோசிக்கிறவங்க வந்து ரொம்பவே வளரணும், தப்பா யோசிக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಬೆಳೆದಿದ್ದೇನೆ ಇನ್ನು ಬೆಳಿಬೇಕಾ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸೋರು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳಿಬೇಕಾಗಿದೆ. பாத்தீங்களா, பொதுவா PhD படிச்சவன பாருங்க, அவனுக்கு ஒன்னும் தெரியாது போல இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்பான். ಈ PhD ಓದಿದವ್ರನ್ನ ನೋಡ್ರಿ, ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದಂತೆ ಓದ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஒண்ணுமே படிக்காத பயல் பாருங்க, ஸ்கூல்ல இருக்கிற பையன் அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிருப்பான். ಏನು ಓದದೇ ಇರೋ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, ಅವನು ಎಲ್ಲಾ ಗೊತ್ತಿರೋನಂತೆ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ. அது மாதிரிதான் ரொம்ப வளர்ந்துட்டா நான் வளரவே தேவையில்லன்னு யோசிக்கிறவங்க தான் ரொம்பவே வளரணும், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲ ನಾನು ಬೆಳೆದು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಇನ್ನು ಬೆಳಿಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸೋರು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳಿಬೇಕಾಗಿದೆ, ಅವ್ರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க, நீங்க வளர தேவையில்லன்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಆದ್ರಿಂದ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ನೀವು ಬೆಳೆಯೋದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆ. எல்லாருமே வளர வேண்டியது அவசியம். ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. சரி, நம்ம எல்லாருமே வளர விரும்புகிறோம், வளர்றது அவசியம். ஆனா என்ன பிரச்சனை, இந்த வளர்ற இந்த ப்ராசஸ்ல ஸ்டக் ஆயிடுறோம் நிறைய நேரத்துல. ನಾವು ಬೆಳೆಯಲು ಬಯಸ್ತೇವೆ, ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಏನ್ ಸಮಸ್ಯೆ, ಈ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಾದ್ರೂ ನಿಂತು ಬಿಡ್ತೇವೆ, ஸ்டக் ஆயிடுறோம் பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறோம், அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் இல்லாம அப்படியே ஒரு இதுல திருப்தி அடைஞ்சிடறோம், இது போதும் ஒரு அளவுக்கு வந்தாச்சு அப்படின்ற. ಈ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ತಾ ಇದ್ದಾಗೆ ನಾವೆಲ್ಲಾದ್ರೂ ನಿಂತು ಬಿಡ್ತೇವೆ, ಯಾವುದೇ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಉತ್ಸಾಹ ಇಲ್ಲದ ಕಾರಣ ನಿಂತು ಬಿಡ್ತೇವೆ, ಇಲ್ಲಿಗೆ ಸಾಕು ಎಂಬ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಾವು ಇದ್ದು ಬಿಡ್ತೇವೆ. தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. ಮುಂದುವರಿಸಿ ನಾವು ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಬೇಕಾಗಿದೆ. ಎಲ್ಲ சொல்லுங்க, மோட்டிவேஷன். ಹೇಳ್ರಿ, ಉತ್ತೇಜನ, உத்வேகம், ஊக்கம், மோட்டிவேஷன். ஒரு மோட்டிவேஷன் இருந்தா தான் தொடர்ந்து இதுல போயிட்டே இருக்க முடியும். ಒಂದು ಉತ್ತೇಜನ ಅಥವಾ ಉತ್ಸಾಹ ಇದ್ರೇನೆ ಇದರಲ್ಲಿ ಮುಂದುವರಿಸಿ ನಾನು ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರೋದು. இந்த மோட்டிவேஷன் எங்கிருந்து வரப்போகுது? ಈ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? சில பிரசங்கியார்கள் இப்படி மோட்டிவேட் பண்ண முயற்சி செய்கிறார்கள். ಕೆಲವೊಂದು ಪ್ರಸಂಗಿಗಳು ಈ ರೀತಿ ಉತ್ತೇಜಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದ್ದಾರೆ. பல விதமா மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றாங்க பாருங்க. ಹಲವು ರೀತಿ ಉತ್ತೇಜಿಸಲು ಅವರು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. முக்காவாசி நேரம் பயமுறுத்தியே மோட்டிவேட் பண்ண பார்ப்பாங்க. ಹೆಚ್ಚಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಭಯಪಡಿಸಿ ಉತ್ತೇಜಿಸಲು ನೆನೆಸ್ತಾರೆ. பரிசுத்தமா வாழலனா நீ நரகம் போவே, ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕದಿದ್ರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಿ. அதாவது பயமுறுத்தி அதன் மூலமா நீங்க உங்களை வளர செஞ்சிடலாம்னு ஒரு மெத்தட். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸಿ ಅದ್ರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸಿ ಬಿಡಬಹುದಂತ ಒಂದು ವಿಧಾನ. எத்தனை இடங்கள்ல கிறிஸ்தவத்துல இந்த மோட்டிவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ಎಷ್ಟೋ ಕ್ರೈಸ್ತ ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ವಿಧಾನನೇ ಹೋಗ್ತಾ ಇದೆ. பிரசங்கியார்கள் பாக்குறாங்க ஜனங்களை, அவங்களுக்கு தெரியும் அவங்க வளரணும், பரிசுத்தமா இன்னும் வந்துகிட்டே இருக்கணும். ஆனா எப்படி சொல்றாங்க, அதை எப்படி பண்றாங்க? பயமுறுத்துகிறார்கள். வாரம் வாரம் நின்னு நீ இப்படி பண்ணலன்னா கர்த்தர் உன்னை அடிப்பார், நீ பரிசுத்தத்துல வளரலனா, அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளலன்னா கர்த்தர் உன்னை ஒடிப்பார், உன்னுடைய நீ செய்யற வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லாம போவோம், நீ நரகத்துக்கு போவ. நீ இப்படிதான் பல்வேறு விதங்கள்ல பயமுறுத்துகிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಜನರನ್ನ ಪ್ರಸಂಗಿಗಳು ನೋಡ್ತಾರೆ, ಅವ್ರು ಬೆಳಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಿದೆ. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನ್ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು, ಇಲ್ದಿದ್ರೆ ದೇವ್ರು ಹೊಡಿತಾನೆ, ನೀನ್ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ರೆ ದೇವ್ರು ನಿನ್ನನ್ನು ಗಾಯಪಡಿಸ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಿಬಿಡ್ತಾನೆ. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಅವರು ಪ್ರತಿ ವಾರ ಬೋಧಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அல்லது இன்னொரு மோட்டிவேஷன் சொல்றேன், இன்னொரு மெத்தட். ಅಥವಾ ಈ ಉತ್ತೇಜನದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ವಿಧಾನ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ. ஒன்னு வந்து பயமுறுத்துற மெத்தட், ಒಂದು ಭಯಪಡಿಸುವ ವಿಧಾನ. இன்னொரு மெத்தட் சொல்றேன், ಇನ್ನೊಂದು ವಿಧಾನ ಹೇಳ್ತೇನೆ. இன்னொன்னு வந்து இது தேவனுடைய சித்தம், ஆகையால் நீ இதை செய்யணும், இது உன்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ಇದು ದೇವರ ಚಿತ್ತ, ಇದು ಆದ್ರಿಂದ ನೀನು ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು, ಇದು ಕರ್ತವ್ಯ, ಆದ್ರಿಂದ ಇದನ್ನ ನೀನು ನೆರವೇರಿಸಬೇಕು. அதாவது பரிசுத்தமா வாழ்வது வந்து தேவனுடைய சித்தம், இதை நாம செய்ய வேண்டும், ஏன் அவருடைய சித்தத்தை கைக்கொள்ள வேண்டும், இது நம்முடைய கடமை, நம்ம கடமையா எடுத்து இதை செய்ய வேண்டும். ಇದು ದೇವರ ಚಿತ್ತ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕೋದು, ಆದ್ರಿಂದ ನಾವು ಇದನ್ನು ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು. ಮಾತ್ರವಲ್ಲ, ಇದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ ಆಗಿದೆ, ಆದ್ರಿಂದ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. டியூட்டி,
ಬಹಳ ಸುಂದರ. கடமை, ஒரு கடமை உணர்ச்சி நமக்குலாம் இருக்குல்ல, ஓரளவுக்கு கடமை உணர்ச்சி, என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி. ಇದು ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ಆಗಿದೆ, ಕರ್ತವ್ಯ ಎಂಬಂತ ಒಂದು ಭಾವನೆ. சோ என்ன சொல்றாங்க, you need to grow in holiness, that is your duty. உன்னுடைய கடமை என்னவா, நீ பரிசுத்தத்துல வளர்றது தான் உன்னுடைய முக்கியமான கிறிஸ்தவ கடமை. ನೀನು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತದೇ ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ಆದ್ರಿಂದ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನೀನು ಕರ್ತವ್ಯ ನಿರತನಾಗಿರ್ಬೇಕು. கரெக்டா? அது ಸರಿನಾ? ಅದು கரெக்ட். ಸರಿ. பரிசுத்தத்துல வளர்றது தேவனுடைய சித்தம் தான். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದು ದೇವರ ಚಿತ್ತಾನೆ. இது நம்முடைய கடமை தான். ಇದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯನೇ. ஆனா என்ன தெரியுமா மேட்டர்? ಆದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ ವಿಷಯ, வெறும் கடமைன்னு சொல்லி வெறும் கடமைன்னு யோசித்தா அது பத்தாது, அந்த மோಟಿವೇಶನ್ பத்தாது. ಕರ್ತವ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ವಿಧಾನದ ಉತ್ತೇಜನ ಸಾಲದು. பாருங்க, இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா பத்தாது. ಇವ್ರು ಹೇಳ್ತಿರೋ ವಿಧಾನ ಎಲ್ಲ ಸರಿನೇ, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಸಾಲದು. தேவனுக்கு பிரியம் இல்லாம ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போனா அது முடிவு வந்து தப்பா தான் முடியும். ஒருவேளை நரகத்துல கூட முடியலாம், அது கரெக்ட் தான் ஒரு விதத்துல. ஆனா அப்படி சொன்னா பத்தாது, அந்த மோಟಿವೇಶನ್ பத்தாது தான் சொல்ல வரேன். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದೆ ಬದುಕ್ತಾ ಹೋದ್ರೆ ಅದರ ಅಂತ್ಯ ಬೇರೆ ರೀತಿ ಇರ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು, ಅದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ. ಆ ವಿಧಾನ ಅನ್ನೋದು ಸರಿನೇ, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಸಾಲದ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. இந்த பயமுறுத்துகிற மெத்தட், இது உன்னுடைய கடமை, இது தேவனுடைய சித்தம், நீ கடமையை எடுத்து பண்ணுன்னு சொல்றதெல்லாம் ஓரளவு கரெக்ட், ஆனா பத்தாது. உண்மையிலே அது உங்களை மோட்டிவேட் பண்ணாது. ஏன்னா பண்றது இல்ல, ஜனங்க பாருங்க மோட்டிவேட் ஆவறது இல்ல. இது ಭಯಪಡಿಸುವಂತ ವಿಧಾನ, ಕರ್ತವ್ಯ ಎಂಬಂತ ವಿಧಾನ, ದೇವ್ರ ಚಿತ್ತ ಎಂಬಂತ ವಿಧಾನ, ಇವೆಲ್ಲ ಸರಿನೇ, ಆದ್ರೆ ಇದು ಸಾಕಾಗ್ತಿಲ್ಲ. ಈ ಉತ್ತೇಜನಗಳು ಏನಾಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ ಸಾಕಾಗ್ತಿಲ್ಲ. இன்னொரு மெத்தட் சொல்றேன், கரெக்டான நல்லதுதான், ஆனா பத்தாது. ಇನ್ನೊಂದು ವಿಧಾನ ಹೇಳ್ತೇನೆ, ಆದ್ರೆ ಅದು ಸರಿನೇ, ಆದ್ರೆ ಅದನ್ನು ಸಾಕಾಗಲ್ಲ. இந்த மெத்தட் பேர் என்ன தெரியுமா? ಈ ವಿಧಾನದ ಹೆಸರು ಏನ್ ಗೊತ್ತಾ? கிராட்டிடியூட் ஆங்கிலத்தில். அதாவது தேவன் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார், ஆகவே நீ அவரை பிரியப்படுத்தி அவருக்காக வாழு, ಪರಿಶುದ್ಧத்துல வளரு. ದೇವರು ನಿನಗೆ ಎಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಆದ್ರಿಂದ ನೀನು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿರು, ಆತನಿಗಾಗಿ ನೀನು ಬದುಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ಈ ವಿಧಾನ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇದು ಒಂದು இந்த மற்ற மெத்தட காட்டிலும் கொஞ்சம் பெட்டர் மெத்தட். ಇದು ಇನ್ನಿತರ ಎಲ್ಲ ವಿಧಾನಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಉತ್ತಮವಾದದ್ದು. பயமுறுத்துறது காட்டிலும் பெட்டர். ಭಯಪಡಿಸೋದಕ್ಕಿಂತಲೂ ಸ್ವಲ್ಪ ಉತ್ತಮವಾದದ್ದು. இது என்ன சொல்லுது? ಇದೇನ್ ಹೇಳ್ತದೆ? தேவன் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார், ದೇವರು ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದಾನೆ. கொஞ்சம் நினைச்சு பாரு. ಸ್ವಲ್ಪ ನೆನೆಸಿ ನೋಡು. சொந்த குமாரனே அனுப்பி ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ಕಳುಹಿಸಿ உனக்காக வாழ வச்சு உனக்காக பாடுபட்டு ಮರಿக்க வச்சார். ನಿನಗೋಸ್ಕರ ಬದುಕುವಂತೆ ಮಾಡಿ ಆತನು ಹಿಂಸೆಗಳು ಸಹಿಸಿ ಪ್ರಾಣ ಕೊಡುವಂತೆ ಮಾಡಿದ. உனக்காக ஜீவனையே கொடுத்தார், பார், ரத்தத்தையே கொடுத்தார். ನಿನಗೋಸ್ಕರ ಜೀವವನ್ನೇ, ತನ್ನ ರಕ್ತವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்றைக்கு உனக்காக உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து இன்டர்சீட் பண்ணுகிறார், பிரதான ஆசாரியனாக. ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ವಹಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கார், உனக்காக இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் பார்த்து நீ ஒரு நன்றி உள்ள, ஒரு நன்றி கட்ட ஆள் போல இருக்க கூடாது. நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்காக வாழ வேண்டும், பரிசுத்தத்தில் வளர வேண்டும். ನಿನಗೋಸ್ಕರ ಎಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಇನ್ನು ಎಷ್ಟೋ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಆದ್ರಿಂದ ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರದೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಆತನಿಗೆ ವಂದಿಸಿ ಆತನಿಗೋಸ್ಕರ ಬದುಕಬೇಕು, ಆತನಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಬೇಕು. ಕರೆಕ್ಟಾ? ಇದು ಸರಿನಾ? ಇದು நிச்சயமா கரெக்ட், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸರಿನೇ. தேவன் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார், ದೇವರು ನಮ್ಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದಾನೆ. இதை நினைச்சு பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். ಇದನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡುವಾಗಲೇ ನಮಗೆ ಉತ್ತೇಜನ ಉಂಟಾಗ್ತದೆ. கேட்டா வேதத்திலே சில இடங்கள்ல இப்படி மோட்டிவேட் பண்ணுகிறார் வேத ரைட்டர்ஸ். ಇನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಬರಹಗಾರರು ಈ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾರೆ. கரெக்ட் தான், இது சரிನೇ ಇದು. ஆனா நான் சொல்றேன் ஒன்னு கேளுங்க. ಆದ್ರೆ ನಾನು ಒಂದ್ ಹೇಳ್ತೇನೆ ಕೇಳ್ರಿ. இது கூட சில நேரத்துல பத்தாது. ಇದು ಸಹ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಕಾಗಲ್ಲ. பாருங்க, இது நல்ல மெத்தட் தான், ஆனா வெறும் இதுதான் உங்க மோட்டிவேஷனா இருந்ததுன்னா சில நேரம் இதனாலேயே ஒரு மாதிரி சோர்வடையலாம். ಇದು ಒಳ್ಳೆ ಉತ್ತೇಜನನೇ, ಆದ್ರೆ ಇದು ಕೆಲವೊಂದು ಸಾರಿಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ನಿರಾಶೆ ಒಳಗಾಗೂ ನಾವು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ಹೇಗಂತ ಹೇಳ್ತೇನೆ. அதாவது நாம ஒரு பாவம் செய்யறோம்னு வைங்க. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಒಂದು ಪಾಪ ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. வெறும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ಬರೀ ಹೀಗೆ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ರೆ முதல்ல ஒரு பெரிய கில்ட் வந்துரும். ಮೊದಲು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ತಪ್ಪಿನ ಒಂದು ಮನೋಭಾವನೆ ಬರ್ತದೆ. தேவன் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார், ದೇವ್ರು ನನಗೆ ಎಷ್ಟೋ ಮಾಡಿದ್ದಾನೆ, நான் அவரை கைவிட்டேனே, ಆದ್ರೆ ನಾನ್ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ನ, அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், ಆತನ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ. அந்த கில்ட் வரது முழுசா தப்புன்னு சொல்ல முடியாது, அது நல்லதுதான். அது கில்ட் வரது கரெக்ட். அப்புறம் நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு தேவனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், அது கரெக்ட் தான். ಆ ತಪ್ಪಿನ ಮನೋಭಾವನೆ ಉಂಟಾಗೋದು ಅದು ಕೆಟ್ಟದಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಅದು ಒಳ್ಳೇದೇ. ಅದು ಬಂದ ಮೇಲೆ ನಾವು ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತೇವೆ. ஆனா சில நேரம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, சில பேர் அந்த கில்ட் வரும்போது, ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಆ ತಪ್ಪಿನ ಮನೋಭಾವನೆ ಬರುವಾಗ அதுல இருந்து வெளியில வரதுக்கு பதிலா அதுல
அதுல இன்னும் ஆழமா சிக்கிடுவாங்க. ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದರಲ್ಲೇ ಇನ್ನು ಆಳವಾಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ತಾರೆ. பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದೀರಾ? அதாவது ஒரு சின்ன பாவம் செய்வாங்க, ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ, அதுல அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪಿನ ಮನೋಭಾವನೆ ಉಂಟಾಗ್ತದೆ. தேவன் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார், ದೇವರು ನನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದಾನೆ, நான் ಅವರ ಕಾಲ ವಾರಿட்டேனே, ಆದ್ರೆ ನಾನು ಆತನ ದೊಬ್ಬಿಟ್ನಲ್ಲ, அவருக்கு விரோதமா துரோகம் செஞ்சு ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದ್ರೋಹ ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ. இதுல இருந்து வெளியில வரதுக்கு பதிலா அது இன்னும் சோர்வடைய வச்சிடும். சில நேரம் ಇದರಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅದರಲ್ಲೇ ಕುಳಿತು ನಿರಾಶೆಯಲ್ಲಿ ಮುಳುಗುವಂತೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. அப்புறம் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேரு. ನಂತರ ಕೆಲವೊಬ್ರು ಯಾವ ರೀತಿ ಯೋಚಿಸ್ತಾರೆ, அவ்வளவுதான் முடிஞ்சது, அவருக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன், இப்போ ஒரு பாவம் செஞ்சேன், 100 பாவம் செஞ்சான், நான் உள்ள அப்படியே இன்னும் ஆழமா போயிடுவாங்க. ಅಷ್ಟೇ ಮುಗಿದೋಯ್ತು, ಆತನಿಗೆ ನಾನು ದ್ರೋಹ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನು 1000 ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಅಂತ ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ಮುಳುಗೋಗ್ತಾರೆ. ஒருத்தர் அப்படிதான் சொன்னார் பாருங்க, நான் இயேசுக்குள்ள வந்த பிறகு நான் இந்த பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டேங்க, நான் ரொம்ப சிகரெட் பழக்கம்லாம் இருந்ததெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னாரு. ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು ನೋಡ್ರಿ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಕೆಲವೊಂದು ಮಾಡ್ತಿದ್ದ ಪಾಪ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ರೀ, ಈ ಧೂಪಪಾನ ಸೇದುವುದು ಇದೆಲ್ಲ ನಾನು ಬಿಟ್ಬಿಟ್ಟೆ. அப்புறம் ஒரு நாள் சோதிக்கப்பட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டேங்க. ಆಮೇಲೆ ಕಾಲಕ್ರಮೇಣ ಶೋಧನೆಗೊಳಗಾಗಿ ಒಂದು ಸಿಗರೆಟ್ ಧೂಪಪಾನ ಸೇವಿಸ್ಬಿಟ್ಟೆ. அந்த ஒண்ணு பிடிச்ச பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு, பெரிய ஒரு இது, ஐயோ கடவுளுக்கு துரோகம் செஞ்சிட்டேன்னு அப்படி ஒரு இப்ப இனி போச்சுன்ற மாதிரி போய் ஒன்னு பிடிச்சா என்ன 100 பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு 100 பிடிச்சிட்டேன். ಒಂದು ಧೂಪಪಾನ ಮಾಡಕ್ ಹೋಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ತಪ್ಪಿನ ಮನೋಭಾವನೆ, ಅಯ್ಯೋ ನಾನು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ, ದ್ರೋಹ ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಯೋಚಿಸಿದ ಒಂದು ಸೇದಿದ್ರೆ ಏನು 100 ಸೇದಿದ್ರೆ ಏನಂತ ಹೇಳಿ 100 ಸೇದ್ಬಿಟ್ಟೆ. நன்றி உள்ள இருதயம் நமக்கெல்லாம் இருக்கணும்ன்றது கரெக்ட், ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳಂತ ಹೃದಯ ಇರೋದು ಅನ್ನೋದು ಸರಿನೇ. ஆனா சில நேரம் நம்ம அது எப்படி எடுத்துக்கிறோம், அவர் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அதனால நம்ம கடனாளிகள், அந்த கடன் நம்ம திரும்ப ரீபே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி யோசிக்கிறோம். ಆದ್ರಿಂದ ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಏನ್ ಯೋಚಿಸ್ತೇವೆ, ದೇವರು ನಮಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದಾನೆ, ಆದ್ರಿಂದ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸಾಲಗಾರರಾಗಿದ್ದೇವೆ, ಆತನಿಗೆ ಹಿಂದಿರುಗಿಸಿ ನಾವು ಅದನ್ನ ತೀರಿಸಬೇಕು, ಅದನ್ನ ತೀರಿಸುವ ಹಂಗಿನಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಅಂತ ಯೋಚಿಸ್ತೇವೆ. சில பேர் எப்படி யோசிக்கிறாங்க, பரிசுத்தமா வாழ்றது, பரிசுத்தத்துல வளர்றதெல்லாம் தேவனுக்கு கடன் ரீபே பண்ற மாதிரி. அதாவது தேவன் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறாரு, சொந்த குமாரனே கொடுத்தாரு, இது நான் இப்ப கடனாளி ஆயிட்டேன், வாழ்நாள் பூரா இந்த கடனை நான் திரும்ப கட்டுறேன். ಕೆಲವೊಬ್ಬರು ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದು, ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಲ್ಲ ಸಾಲಗಾರರೆಂಬಂತ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಾನು ಮತ್ತೆ ದೇವರಿಗೆ ನಾನು ಹಿಂದಿರುಗಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ನಾನು ತೀರಿಸುವ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸ್ತಾರೆ. அது கரெக்டா? அது ಸರಿನಾ? அது தப்பு பாருங்க, ಅದು ತಪ್ಪು ನೋಡಿ. ஒரு வீட்டுல பார்க்க போனா உண்மைதான், நாம தேவனுக்கு கடனாளி, அதாவது நமக்கு எவ்வளவு கொடுத்துட்டாரு அவர், கரெக்ட். ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಸರಿನೇ, ನಾವು ಎಲ್ಲರೂ ಸಾಲಗಾರರಾಗಿದ್ದೇವೆ, ದೇವರು ನಮ್ಗೆ ಎಷ್ಟೊಂದು ದಯಪಾಲಿಸಿದಾನೆ. நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க தேவனை ரீபே பண்ண முடியுமா? ಆದ್ರೆ ನಾನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇಡ್ತೇನೆ, ನೀವು ದೇವರಿಗೆ ಆಗುತ್ತಾ? நீங்க இன்னும் கேட்டா வாழ்நாள் பூரா பர்ஃபெக்ட்டா வாழ்ந்தா கூட கடவுளை ரீபே பண்ண முடியுமா? ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಮಾನವಲ್ಲ, ನೀವು ಪರಿಪೂರ್ಣರಾಗಿಯೇ ಬದುಕಿದ್ರು ಸಹ ದೇವರಿಗೆ ಹಿಂದಿರುಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க கொடுக்கிற இந்த பரிசுத்தமா வாழ்ற பேமெண்ட் அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்துக்கு சமமா வருமா? என்னைக்காவது வருமா? ನೀವು ಕೊಡುವಂತ ಹಿಂದಿರುಗಿಸುವಿಕೆ ಎಂಬಂತ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಆತನು ದಯಪಾಲಿಸಿದ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನ ರಕ್ತಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ಎಂದಾದ್ರೂ ಬದಲಾಗುತ್ತಾ? சொந்த மகனை, சொந்த குமாரனை நமக்காக ஜீவனை விட்டு கொடுக்க வச்சாரு, அதுக்கு இணையா வருமா நம்முடைய பேமெண்ட்? ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ಪ್ರಾಣ ಕೊಡುವ ಮಟ್ಟಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ನಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ಬರ್ತದ ನಾವು ಹಿಂದಿರುಗಿಸುವಂತದ್ದು? சான்ஸே கிடையாது, ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. நாம எவ்வளவு பரிசுமா வாழ்ந்தா கூட அதோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ನಾವು ಎಷ್ಟೇ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕಿದ್ರು ಸಹ ಆತನೊಂದಿಗೆ ಹೋಲಿಸಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து ஒன்னும் உங்க கடனை ஒன்னும் ரீபே பண்ண முடியாது. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲಾ ಸಾಲವನ್ನು ಹಿಂದಿರುಗಿಸ ಹಾಗೆ ಅಲ್ಲ. நீங்க எதை செஞ்சும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த இதை நீங்க திரும்ப கட்டவே முடியாது. ನೀವು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಸಹ ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ದಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗಿಸಿ ನೀವು ತೀರಿಸಲು ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. திரும்ப கட்டிட்டா அது பேர் கிருபை கிடையாது. ಹಿಂದಿರುಗಿಸಿ ನೀವು ಹಿಂದಿರುಗಿಸ್ಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಕೃಪೆನೇ ಅಲ್ಲ. கிருபையை நீங்க திரும்ப ரீபே பண்ணவே முடியாது. ಕೃಪೆನ ನೀವು ಹಿಂದಿರುಗಿಸಲು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಫ್ರೀயா கொடுக்கிறார் தேவன், ಉಚಿತವಾಗಿ ಮಗನ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, கிருபையாய் தருகிறார், நம்ம ಕೃಪೆಯಿಂದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. மீட்பின் ஆசீர்வாதங்களை கிருபையாய் தருகிறார். ವಿಮೋಚನೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೃಪೆಯಿಂದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாம ஒன்னும் பரிசுத்தமா வாழ்ந்து ஒன்னும் அத கடன் கட்டுற மாதிரி கிடையாது. ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕಿ ಅದು ಸಾಲ ತೀರಿಸುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ. பாருங்க, அதாவது வெறும் கடவுள் எனக்கு இவ்வளவு செஞ்சுட்டார், ஆகவே நான் இப்படி செய்யணும்
அப்படின்னு யோசிக்கிறது கரெக்ட், ஆனா பத்தாது. ದೇವರು ನನಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾನೆ, ನಾನು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕನ್ನೋದು ಸರಿ, ಆದ್ರೆ ಅದು ಸಾಲದು. வெறும் அந்த மாதிரி யோசித்தா பரிசுத்தமா வாழ்றதுக்கு வளர்றதுக்கு அந்த மோட்டிவேஷன் பத்தாது. ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಲು, ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬೆಳೆಯಲು ಆ ಉತ್ತೇಜನ ಸಾಲದು. வெறும் நம்மையே பயமுறுத்திக்கிட்டா, ஐயோ நான் பரிசுத்தமா வாழலாம் நரகம் போவேன் பயமுறுத்திக்கிட்டா அது பத்தாது மோட்டிவேஷன். ನಮಗೆ ನಾವು ಭಯಪಡಿಸಿಕೊಂಡ್ರೆ ಅಯ್ಯೋ ನಾನು ಬದುಕ್ತಿರೋದು ಇನ್ನೂ ಸಾಲಲ್ಲ, ನಾನು ಇನ್ನೂ ಬದುಕಬೇಕು, ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರೆ ಆ ಉತ್ತೇಜನ ಸಾಲದು. வெறும் இது தேவனுடைய சித்தம், ஆகவே நான் செய்யணும், இது என்னுடைய கடமைன்னு யோசித்தா பத்தாது. ಇದು ದೇವರ ಚಿತ್ತ, ಇದು ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತ ಆಗಿರೋದ, ಇದು ನಾನು ಮಾಡಲೇಬೇಕು, ಇದು ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರೆ ಅದು ಸಾಲದು. இது எல்லாமே ಕರೆಕ್ಟ್ தான், நல்லதுதான் ஒரு விதத்துல, ஆனா பத்தாது. ಇವೆಲ್ಲವೂ ಸರಿನೇ, ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೇದೇ, ಆದ್ರೆ ಸಾಲದು. இன்னொரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಉತ್ತೇಜನ ಇದೆ. அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ಅದ್ರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அது என்ன தெரியுமா? ಅದೇನ್ ಗೊತ್ತಾ? பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற தொடர்பு. ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಸಂತೋಷಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಪರ್ಕ. பரிசுத்தத்துக்கும் சந்தோஷம், holiness and happiness. ಪರಿಶುದ್ಧತೆನೂ ಸಂತೋಷಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಪರ್ಕ. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை நாம தெரிஞ்சுக்கணும், அதை மனதில் வைக்கணும், இது நாம மோட்டிவேட் பண்ணணும். இது இல்லைன்னா மோಟಿವೇಶನ್ ಪತ್ತಾது. ಇವೆರಡಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇದೆ. ಆ ಸಂಪರ್ಕ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕು, ಮನದಟ್ಟು ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. ಹಾಗೆ ಮನದಟ್ಟು ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ನಮಗಿರುವಂತ ಉತ್ತೇಜನ ಸಾಲದು. பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும், அல்லது நான் வேற வார்த்தைகளை பயன்படுத்துறேன் பாருங்க. சந்தோஷமுக்கு பதிலா சில வேற வார்த்தைகளை சொல்றேன், இன்னும் தெளிவா விளங்கும். ಸಂತೋಷ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನೂ ಉತ್ತಮ ಪದಗಳು ನಾನು ಬಳಸ್ತೇನೆ ನೋಡ್ರಿ. பரிசுத்தத்துக்கும் இன்பத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன். ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಉಲ್ಲಾಸಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಪರ್ಕ, ಪ್ಲೆಷರ್, ಉಲ್ಲಾಸ. பரிசுத்தத்துக்கும் லாபத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன். ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಲಾಭಕ್ಕೂ ಇರುವಂತ ಸಂಪರ್ಕ, ಪ್ರಾಫಿಟ್, ಲಾಭ. பரிசுத்தத்துக்கும் ஆதாயம், கெயின். அதே மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க, ಪ್ರಾಫಿಟ್ மாதிரி. ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಆದಾಯಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಪರ್ಕ. பரிசுத்தத்துக்கும் பலனுக்கும் இருக்கிற கனெக்ஷன், ரிவார்ட். ஹோலினஸ் லீட்ஸ் டு ரிவார்ட். ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಪ್ರತಿಫಲಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಪರ್ಕ. பாருங்க என்ன கனெக்ஷன் இது. பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி உங்களை கொண்டு போகும். ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂಬಂತ ಜೀವನದಿಂದ ಸಂತೋಷಭರಿತವಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ಇದು ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. A holy life leads to a happy life. ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಭರಿತ ಜೀವಿತಕ್ಕೆ ಮುಂದೂಡ್ತದೆ. சந்தோஷம் என்ற இடத்துக்கு நீங்க போனோம்னா அதுக்கு எடுக்க வேண்டிய ரோடு என்னது? அந்த ரோட்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னது? பரிசுத்தம். ಸಂತೋಷ ಎಂಬುದಂತ ಗುರಿಯನ್ನ ನೀವು ತಲುಪಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಹಿಡಿಯಬೇಕಾದಂತ ಹಾದಿ ಯಾವುದಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ. ಪ್ರಾಫಿಟ್ ಅடையணும்னா நீங்க அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னது? பரிசுத்தம். ನೀವು ಲಾಭ ಎಂಬ ಗುರಿಯನ್ನು ತಲುಪಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಹಿಡಿಯಬೇಕಾದ ಯಾವುದಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ. ஆகவே பரிசுத்தத்துல வளர்றதை நம்ம எப்படி நினைக்க வேண்டும், எப்படி எண்ண வேண்டும்? இது சந்தோஷத்திலே வளர்றதுக்கு ஒரு வழின்ற மாதிரி யோசிக்கணும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದ್ರ ಅನ್ನೋ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಯೋಚಿಸಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಸಂತೋಷದಿಂದಲೇ ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಬೇಕು. பரிசுத்தத்தில் வளரும் போது சந்தோஷமும் அதிகரிக்கும் என்று யோசிக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಸಂತೋಷ ಅಧಿಕವಾಗ್ತದೆ ಎಂಬಂತ ಯೋಚನೆ ನಮಗುಂಟಾಗಬೇಕು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பரிசுத்தத்தில் வளரும் போது உங்களுடைய ಪ್ರಾಫಿಟ್ இன்க்ரீஸ் ஆகும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯುವಾಗ ನಿಮಗಿರುವಂತ ಲಾಭ ಅಥವಾ ಆದಾಯ ಹೆಚ್ಚುಗೊಳ್ತದೆ. பரிசுத்தத்தில் நீங்க வளரும் போது உங்களுடைய பிளஷர், உங்களுடைய இன்பம் இன்க்ரீஸ் ஆகும். ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಉಲ್ಲಾಸ ಅದು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. பரிசுத்தத்துல நீங்க வளரும் போது, இயேசுவை போல மாறிக்கிட்டே வரும்போது, உங்க குணாதிசயத்துல, உங்க குணத்துல, உங்க நடக்கையில மாறிக்கிட்டே வரும்போது உங்களுடைய பலன் ಇನ್ಕ್ರೀಸ್ ಆகும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಗುಣಾತಿಶಯಗಳು ಅವು ಮಾರ್ಪಡುತ್ತಾ ಬರುತ್ತಿರುವಾಗ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ನೀವು ಬದಲಾಗುವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಫಲ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. உங்க செமினாருக்கு என்ன டைட்டில் போட்டிருக்காங்க? சக்சஸ் போட்டிருக்காங்களா? ಈ ಸಮ್ಮೇಳನಕ್ಕೆ ಏನು ಶಿರಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ? ಯಶಸ್ಸು ತಾನೆ. அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, ಆ ಪದನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. பரிசுத்தத்தில் வளரும் போது உங்க சக்சஸும் வளரும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯುವಾಗ ನಿಮ್ಮ ಯಶಸ್ಸು ಸಹ ಬೆಳೀತದೆ. இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றேன், ಇನ್ನೊಂದು ಪದ ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ, ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್.
ತೃಪ್ತಿಕರವಾದದ್ದು. திருப்தி. ತೃಪ್ತಿಕರ. பரிசுத்தத்துல நீங்க வளரும் போது நீங்க இன்னும் திருப்தி அடைவீங்க. ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ನೀವು ತೃಪ್ತಿಕರವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಿ. பாருங்க, பரிசுத்தத்துக்கும் சந்தோஷம், இன்பம், திருப்தி இந்த மாதிரி காரியங்களுக்கும் அந்த கனெக்ஷனை நம்ம பார்க்க வேண்டும், நினைக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். இத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ನಮಗುಂಟಾಗುವಂತ ಉಲ್ಲಾಸ, ನಮಗುಂಟಾಗುವಂತ ಆದಾಯ, ನಮಗುಂಟಾಗುವಂತ ಪ್ರತಿಫಲ, ಇವುಗಳ ಸಂಪರ್ಕವನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು, ನೋಡಬೇಕು, ಅದ್ರ ಕುರಿತ ಹೆಚ್ಚಾಗಿ ಗಮನ ಹರಿಸಬೇಕು. பரிசுத்தமா வாழ்றது தேவனுடைய சித்தம் நினைச்சா பத்தாது. ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕೋ ದೇವರ ಚಿತ್ತ ಅಂತ ಭಾವಿಸಿದ್ರೆ ಸಾಲದು. இது தேவனுடைய விருப்பம் நினைச்சா பத்தாது. ಇದು ದೇವರ ಬಯಕೆ ಅಂತ ನೆನೆಸಿದ್ರೆ ಸಾಲದು. அதெல்லாம் கரெக்ட், நல்லதுதான், ஆனா பத்தாது. ಇವೆಲ್ಲವೂ ಸರಿನೇ, ಒಳ್ಳೇದೇ, ಆದ್ರೆ ಸಾಲದು. இது என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சா பத்தாது. ಇದು ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ಅಂತ ನೆನೆಸಿದ್ರೆ ಅದು ಸಾಲದು. இது நானே என் நன்றியை இப்படி நான் காமிக்கணும்னு நினைச்சா பத்தாது. ನನ್ನ ಕೃತಜ್ಞತೆ ಈ ರೀತಿ ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸಾಲದು. எப்படி யோசிக்கணும்? இப்படியும் யோசிக்கணும். ಯಾವ ರೀತಿ ಯೋಚಿಸಬೇಕು? ಹೀಗೇನೆ ಯೋಚಿಸಬೇಕು. நான் பரிசுத்தமா வாழ்ந்தனா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். நான் ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ಇನ್ನೂ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೇನೆ. நான் பரிசுத்தமா வாழ்ந்தனா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சமும் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ನನ್ನ ಬಾಳಿನ ಇನ್ನೂ ಉಳಿದ ಅಂಶಗಳು ಯಶಸ್ಸಿನಿಂದ ಕೂಡಿರುತ್ತವೆ. பரிசுத்தத்துல வளரும் போது என்னுடைய ப்ராஃபிட், என்னுடைய லாபம் இன்க்ரீஸ் ஆகும். ನಾನು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬದುಕಿದ್ರೆ ನನ್ನ ಲಾಭ ಅದು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. எந்த அளவுக்கு யோசிக்கணும்னா, பரிசுத்தம் சொன்னாலே நீங்க சந்தோஷத்தை யோசிக்கணும். ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಯೋಚಿಸಬೇಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಬಂದ್ರೇನೆ ನಿಮ್ಮ ಸಂತೋಷನ ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. பரிசுத்தம் சொன்னாலே இன்பத்தை யோசிக்கணும். ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಉಲ್ಲಾಸನ ಯೋಚಿಸಬೇಕು. இன்றைக்கு நாம இந்த சாயங்காலம் முடிக்கிறதுக்குள்ள, ಇವತ್ತಿನ ದಿವಸ ಸಂಜೆ ಇದನ್ನು ಮುಗಿಸೋದ್ರ ಒಳಗಾಗಿ என்னுடைய கோல் அதுதான். பரிசுத்தம்னு சொன்னா உங்க மனசுல உடனே என்ன வரணும்? சந்தோஷம், திருப்தி, சக்சஸ், ಪ್ರಾಫಿಟ್. ನನ್ನ ಗುರಿ ಅದೇ. ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಹೇಳಿದೆ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಉಲ್ಲಾಸ, ತೃಪ್ತಿ, ಒಂದು ಆದಾಯ, ಲಾಭ, ಪ್ರತಿಫಲ ಅಂತ ಬರಬೇಕಾಗಿದೆ. சபையில இந்த கனெக்ஷனை கோட்டை விட்டுட்டாங்க நிறைய வேளையில. ನೋಡಿ, ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ಸಂಪರ್ಕವನ್ನು ತಪ್ಪಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இத கோட்டை விட்டுட்டு ಇದನ್ನ ತಪ್ಪಿಸ್ಬಿಟ್ಟು இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கனெக்ஷன் இருக்கு, அத உலகத்திலிருந்து கத்துக்கிட்டு அதையே எடுத்துக்கிட்டாங்க. ಇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಇನ್ನೊಂದು ಸಂಪರ್ಕ ಇದೆ, ಇದನ್ನು ಲೋಕದಿಂದ ಕಲಿತುಕೊಂಡು ಅದನ್ನ ಅವರು ಏನಾಗಿ ದೃಢವಾಗಿ ಹಿಡ್ಕೊಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க, உலகம் பரிசுத்தையும் சந்தோஷத்தையும் ஒன்னும் கனெக்ட் பண்றது இல்ல. ನೋಡ್ರಿ, ಲೋಕ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆನೂ ಸಂತೋಷನೂ ಅದು ಸಂಪರ್ಕಕ್ಕೆ ಒಂದುಗೂಡಿಸಲ್ಲ. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? ಅವ್ರು ಏನ್ ಯೋಚಿಸ್ತಾರೆ? நீ கிறிஸ்தவன் ஆயிட்டியா, ಕ್ರೈಸ್ತನಾಗ್ಬಿಟ್ಟ, அப்ப இனி நீ ரொம்ப பரிசுத்தமா வாழணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை உனக்கெல்லாம். ನೀನ್ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಇದನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಹೀಗೆ ಮಾಡ್ಬೇಕು, ಈ ರೀತಿ ಜೀವಿಸಬೇಕು, ಬಹಳ ಶಿಸ್ತಿನಿಂದ ಇರ್ಬೇಕು. எங்களை மாதிரி ஜாலியா வாழ முடியாது. நீலாம் ನಮ್ಮಂತೆ ನೀನು ಉಲ್ಲಾಸಕರವಾಗಿ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நாங்கெல்லாம் ஜாலியா எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ನಾವು ಜಾಲಿಯಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸ್ತೇವೆ. நீங்க பாவம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். ನೀವು ನೋಡ್ರಿ, ಪಾಪ ಎಲ್ಲ ಬಿಟ್ಕೊಡ್ಬೇಕು. அதாவது அவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. ಅವ್ರು ಯಾವ ರೀತಿ ಸಂಪರ್ಕಿಸ್ತಾರೆ ನೋಡಿ. அவங்க பரிசுத்த சந்தோஷத்தையும் கனெக்ட் பண்றது இல்ல. ಅವರು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಸಂತೋಷನ ಒಂದುಗೂಡಿಸಲ್ಲ. அவங்க எதையும் சந்தோஷத்தையும் கனெக்ட் பண்றாங்க. ಅವರು ಯಾವುದರೊಂದಿಗೆ ಸಂತೋಷ ಒಂದುಗೂಡಿಸ್ತಾರೆ? பாவத்தையும் சந்தோஷத்தையும் கனெக்ட் பண்றாங்க. ಅವರು ಪಾಪವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಒಂದುಗೂಡಿಸ್ತಾರೆ. பாவத்தையும் இன்பத்தையும் கனெக்ட் பண்றாங்க. ಪಾಪವನ್ನು ಉಲ್ಲಾಸವನ್ನು ಒಂದುಗೂಡಿಸ್ತಾರೆ. பாவம் செஞ்சா இன்பம் வரும், ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗ್ತದೆ. பாவம் செஞ்சா லாபம் வரும், ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಲಾಭ ಉಂಟಾಗ್ತದೆ. பாவம் செஞ்சா ஏதோ ஒரு விதமான பலன் வரும், ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯ ಫಲ ಉಂಟಾಗ್ತದೆ. அவங்க சொல்றது ஒரு விதத்துல பார்க்கும்போது உண்மைதான். ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಅವರು ಹೇಳೋದು ಸರಿನೇ. பாவம் செஞ்சா அதன் மூலமா ஒரு இன்பம் வருதா வரலையா? ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಅದ್ರ ಮುಖಾಂತರ ಒಂದು ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗ್ತದಾ ಇಲ್ವಾ? வருதுங்க, கரெக்ட், ಬರುತ್ತ್ರಿ, ಸರಿನೇ. அது வரலன்னா யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. ಅದು ಬರ್ದಿದ್ರೆ ಯಾರು ಪಾಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. பாவத்தினால ஒரு சிற்றின்பம் வருது. ಪಾಪದಿಂದ ಒಂದು ಆಶಾಪಾಶಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ತಾರೆ. ஒரு சின்ன இன்பம் வரதான் செய்கிறது. ಒಂದು ಉಲ್ಲಾಸ ಎದುರಾಗ್ತದೆ ನೋಡಿ. ஒரு சற்று காலத்துக்கு ஒரு இன்பம் வரதான் செய்கிறது. ಕೆಲವೊಂದು ಕಾಲದವರೆಗೂ ಒಂದು ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗ್ತದೆ. கொஞ்ச நேரத்துல அந்த இன்பம் போயிடும். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಆ ಉಲ್ಲಾಸ ಹೋಗ್ತದೆ. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த இன்பம் வருது. ಆದ್ರೆ ಆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನವರೆಗೂ ಉಲ್ಲಾಸ ಬರ್ತದೆ. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அந்த லாபம் போயிடும். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನ ಮೇಲೆ ಆ ಲಾಭ ஆனா ಹೋಗ್ತದೆ. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த லாபம் வருது. ಆದ್ರೆ ಆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆ ಆ ಲಾಭ ಉಂಟಾಗ್ತದೆ. இதுலதான் ಅಟ್ರಾಕ್ಟ್ ಆಗಿ விழுறாங்க பாவத்துக்கு. ಇದರಲ್ಲೇ ಆಕರ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಪಾಪಕ್ಕೊಳಗಾಗ್ತಾರೆ. யாருமே கடமை உணர்ச்சியா பாவம் செய்யறாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಕರ್ತವ್ಯ ಭರಿತರಾಗಿ ಪಾಪ ಮಾಡ್ತಾರಾ? யாராவது பாவம் செய்யறது என் கடமை அப்படின்னா செய்யறாங்க? ಪಾಪ ಮಾಡೋದು ನನ್ನ ದೊಡ್ಡ ಕರ್ತವ್ಯ ಅಂತ ಮಾಡ್ತಾರಾ? கிடையாது. ಇಲ್ಲ. இத செஞ்சா
ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும், ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கும், ஏதோ ஒரு விதத்துல நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಲಾಭ ಉಂಟಾಗ್ತದೆ, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗ್ತದೆ ಎಂಬಂತ ಆಕರ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಅದರೊಳಗೆ ಎಳೆಯಲ್ಪಡ್ತಿದ್ದಾರೆ. பாவம் செய்யும் போது பிசாசானவன் பேசுகிறான் பாருங்க, நீ இதை செஞ்சனா அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், இதை செஞ்சனா அவருக்கு இன்னும் ஒரு இன்பம் வரும். உனக்கு ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಸೈತಾನು ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ, ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಿನಗೆ ಲಾಭ ಉಂಟಾಗ್ತದೆ, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನೀನು ಉಲ್ಲಾಸಿಸಬಹುದು ಎಂಬ ಮಾತುಗಳನ್ನು ಆಡ್ತಾನೆ. கரெக்டா? சரினா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. உலகம் மட்டும் இப்படி யோசிக்கிறது இல்ல, கிறிஸ்தவர்களும் இதனாலதான் பாவத்துக்குள்ள சில நேரம் விழுறாங்க. ஏன்னா பாவத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு கவரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ಲೋಕ ಮಾತ್ರವಲ್ಲ, ಕ್ರೈಸ್ತರು ಸಹ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಈ ರೀತಿಗೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ. ಕಾರಣ ಪಾಪವು ಆಕರ್ಷಿಸಿ ಸೆಳೆಯುತ್ತದೆ. இருக்குதா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க இங்க, ಇಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಿ. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது பாவம் செஞ்சிருப்பீங்க. ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸಾರಿ ಆದ್ರೂ ನೀವು ಪಾಪ ಮಾಡಿರ್ತೀರಿ. கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க, ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡಿರ್ತೀರಿ. சோ அந்த ஒரு பாவத்தையாவது நினைச்சு பாருங்க. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಪಾಪ ಆದ್ರೂ ನೆನೆಸಿ ನೋಡಿ. நீங்களே நினைச்சு பாருங்க, ನೀವೇ ನೆನೆಸಿ ನೋಡಿ. எப்படி பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி சோதனை வந்தது, ಪಾಪ ಮಾಡುವ ಮುನ್ನ ಶೋಧನೆ ಅನ್ನೋದು ಹೇಗೆ ಎದುರಾಯ್ತು, உங்க மைண்ட்லயே கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ಅದು ಓಡಿಸಿ ನೋಡಿ. ரீவைண்ட் பண்ணுங்க. அந்த சோதனை வர பாயிண்ட்க்கு ரீவைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ಆ ಒಂದು ಶೋಧನೆ ಒಳಗಾದಂತ ಆ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ಸನ್ನಿವೇಶ ಹೇಗೆ ಎದುರಾಯ್ತಾನೆ ಸ್ವಲ್ಪ ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாமா? ಸ್ವಲ್ಪ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳೋಣ. ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் நான். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೇನೆ. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னு வைங்க. ನೀವು ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ உங்களுக்கு ஒரு சோதனை வருது, ஒரு டெம்ப்டேஷன். ನಿಮಗೆ ಒಂದು ಶೋಧನೆ ಎದುರಾಗ್ತದೆ. என்ன சோதனை? ಏನ್ ಶೋಧನೆ? அந்த ஆளை பற்றி தப்பா பேசி அவனை கீழே போக வச்சு அதன் மூலமா நீ கம்பெனில கொஞ்சம் முன்னேறு. ಆ ವ್ಯಕ್ತಿನ ಕೆಳಗೆ ದೊಬ್ಬಿ ಅವನಿಗೆ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನೀನು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಬಾ. அந்த மாதிரி சோதனை வருதா? ಆ ರೀತಿ ಶೋಧನೆ ಬರುತ್ತಾ? கண்டிப்பா வருது. ಖಂಡಿತ ಬರುತ್ತೆ. பெரிய கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ದೊಡ್ಡ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರಿಗೆಲ್ಲ ಖಂಡಿತ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ஏன்னா மற்றவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அங்க. ಕಾರಣ ಇತರ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. யாராவது ஆளை பற்றி தப்பா பேசுறது, ಯಾರಾದ್ರೂ ವ್ಯಕ್ತಿಗಳ ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ அவனை ಮಾತಾಡೋದು, பற்றி புகார் கிளப்பி விடுறது, ಅವ್ರ ಕುರಿತು ಇನ್ನಿತರ ಮಾತುಗಳನ್ನು ಹರಡಿಸೋದು. அதை கேட்கறதுனால ஒருவேளை சில நேரம் அந்த ஆளை அனுப்பிச்சிடுறாங்க, அதன் மூலமா இன்னொரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. ಅದನ್ನ ಕೆಲದ ಮುಖಾಂತರ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿನ ಹೊರಗೆ ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾರೆ, ಅದ್ರ ಮುಖಾಂತರ ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಒಂದು ಉನ್ನತಿ ಉಂಟಾಗ್ಬಿಡ್ತದೆ. மற்ற ஆளுங்க பண்றாங்க, நம்மளையும் கூப்பிடுறாங்க, நீனும் எங்களோட வந்து சேர்ந்து அவனை பற்றி தப்பா பேசு. ಇತರರು ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿ ಕರೀತಾರೆ, ಬಾ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಇದನ್ನ ಸೇರಿ ಮಾಡೋಣ. இப்போ அந்த சோதனை நம்மகிட்ட பேசுது பாருங்க, பிசாசானவன் பேசுகிறான். ಈಗ ನೋಡ್ರಿ, ಆ ಶೋಧನೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತದೆ, ಸೈತಾನನು ನಮ್ಮ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. என்னன்னு பேசுது? ಏನಂತ ಮಾತಾಡ್ತದೆ? நீ இதை செய், அவனை பற்றி தப்பா பேசு, ನೀನ್ ಇದನ್ನ ಮಾಡು, ಅವನ ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳು, நீ செஞ்சா உனக்கு இதன் மூலமா ஒரு லாபம், ನೀನ್ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಇದ್ರ ನಿಮಿತ್ತ ನಿನಗೊಂದು ಲಾಭ, உனக்கு இதன் மூலமா ஒரு உயர்வு, ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಿನಗೊಂದು ಉನ್ನತಿ, ஒருவேளை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ವೇಳೆ ನಿನಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನ ದೊರೆಯಬಹುದು, ஏதோ ஒண்ணு உனக்கு ஏதோ ஒண்ணு நன்மை வரும் இதனால, அதனாலேயே செய். ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಮೇಲು ಉಂಟಾಗಬಹುದು, ಆದ ಕಾರಣ ಆದ್ರೂ ಮಾಡು. ಇದನ್ನ வருதா இல்லையா? ಬರುತ್ತಾ ಇಲ್ವಾ? பொய் சொல்லும் போது இப்படிதான் சோதனை வருது. ಸುಳ್ಳಾಡುವಾಗಲೂ ಈ ರೀತಿಯ ಶೋಧನೆ ಎದುರಾಗ್ತದೆ. ரொம்ப கம்மி பேர் தான் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ಕೆಲವೊಬ್ರು ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಸುಳ್ಳಾಡ್ತಿರ್ತಾರೆ. முக்காசு பேர் பொய் சொல்லும் போது காரணத்தோட தான் பொய் சொல்றாங்க. 75% ಜನ ಕಾರಣ ಇಟ್ಟು ಸುಳ್ಳಾಡ್ತಾರೆ. அதான் எப்படி யோசிக்கிறாங்க, இந்த பொய்ய சொன்னா இதன் மூலமா ஏதோ ஒரு லாபம், ಸುಳ್ಳಾಡಿದ್ರೆ ಇದ್ರ ನಿಮಿತ್ತ ಏನೋ ಒಂದು ಲಾಭ, இந்த பொய்ய சொன்னா இதன் மூலமா ஏதோ ஒரு அட்வான்டேஜ், ಈ ಸುಳ್ಳನ್ನಾಡಿದ್ರೆ ಏನೋ ಒಂದು ನನಗೆ ಸಹಕಾರ ಉಂಟಾಗ್ತದೆ. பிசாசும் பாவமும் நம்மை கவர்ந்து இழுக்கிறார்கள். இத சொல்லு, இதன் மூலமா ஒரு லாபத்தை அட. ಸೈತಾನನು ಪಾಪನು ನಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸಿ ಎಳೀತಾರೆ, ನೀನು ಇದನ್ನು ಸೇರಿಸಿ ಆಡು, ನೀ ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ಏನೋ ಒಂದು ದೊರೀತದೆ ಅಂತ. சோதனை வருது, ಶೋಧನೆ ಬರ್ತದೆ, பிசாசு இந்த மாதிரி பேசுகிறான் நம்ம. ಸೈತಾನು ಈ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾನೆ, நீ இதை செய், இதன் மூலமா உனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் வரும், ನೀನು ಇದನ್ನು ಮಾಡು, ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ಏನೋ ಒಂದು ಸಂತೋಷ, ஏதோ ஒரு திருப்தி, ಏನೋ ಒಂದು ತೃಪ್ತಿ. அந்த சத்தத்தை கேட்டு ಆ ಶಬ್ದನ ಕೇಳಿ ಅದನ್ನು ನಂಬಿ அதுக்கப்புறம் தான் நம்ம பாவத்துக்குள்ளே விழுறோம். ನಂತರನೇ ಪಾಪದ ಒಳಗಾಗಿ ನಾವು ಬೀಳುವಂತ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ನೆನೆಸಿ ನೋಡಿ. அதை நீங்க நம்பாம போயிட்டீங்கன்னா பாவத்துக்குள்ள விழ மாட்டீங்க. ಅದನ್ನು ನೀವು ನಂಬದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಲ್ಲ. யாருமே
கடமை உணர்ச்சியில பாவம் செய்யறது இல்ல, அந்த பொய்ய நம்பி தான் விழறாங்க. ಯಾರು ಜವಾಬ್ದಾರಿಯುತರಾಗಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಆ ಸುಳ್ಳನ್ನು ನಂಬಿನೇ ಬೀಳುವಂತದ್ದು. பிசாசனுடைய அந்த பொய், அது ஒரு பொய் பாருங்க. நீ இத செஞ்சா உனக்கு லாபம் வரும்ன்றது ஒரு பொய். ಸೈತಾನ ಸುಳ್ಳು ನೋಡ್ರಿ, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಿನಗೆ ಅದು ಲಾಭ ಆಗ್ತದೆ ಅನ್ನೋದು ಅವನ ಸುಳ್ಳು. உலகம் அதை நம்பிடுச்சு, ಲೋಕ ಅದನ್ನ ನಂಬಿಡ್ತು, சில கிறிஸ்தவர்களும் நம்பிடுறாங்க, ಕೆಲವೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರು ನಂಬಿಡ್ತಾರೆ. நம்புறதுனாலதான் பாவத்திலே விழுறோம். நம்ம ನಂಬೋದ್ರಿಂದಲೇ ಪಾಪದಲ್ಲೇ ಬೀಳುವಂತದ್ದು. இன்னும் கேட்டா இப்படி சொல்றேன், எல்லா கிறிஸ்தவர்களும் அதை நம்புவதனாலதான் பாவத்துக்குள் விழுகிறார்கள். ಇನ್ನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತನು ಅದನ್ನು ನಂಬೋದ್ರಿಂದಲೇ ಪಾಪದಲ್ಲೇ ಬೀಳುವಂತದ್ದು. நம்பலனா விழ மாட்டாங்க, ನಂಬದೆ ಹೋದ್ರೆ ಬೀಳಲ್ಲ ರೀ. பொய் தானே அது, கரெக்டா? ಸುಳ್ಳು ತಾನೆ ಅದು, ಸರಿನಾ? ಅದು பாவம் செஞ்சா அதன் மூலமா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு லாபம் வரலாம், இன்பம் வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன வரும்? ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲಕ್ಕೆ ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗಬಹುದು, ಲಾಭ ಬರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅದ ನಂತರ ಏನು ಉಂಟಾಗ್ತದೆ? அதுக்கப்புறம் அழிவு தான் வரும். ಅದಕ್ಕೆ ನಂತರ ನಾಶನನೇ ಉಂಟಾಗೋದು. பாவம் என்பது ஒரு கேக் மாதிரி. ಪಾಪ ಅನ್ನೋದು ಒಂದು ಕೇಕ್ ಇದ್ದಂತೆ. அந்த கேக் ஃபுல்லா விஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಆ ಕೇಕ್ ಪೂರ್ತಿ ವಿಷಕರವಾಗಿದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆனா கேக் மேல ஐசிங் ஒன்னு போடுவாங்கல்ல, ಆ ಕೇಕ್ ಮೇಲೆ ಈ ತಂಪಾಗಿರುವಂತೆ ಮಾಡಿರ್ತಾರಲ್ಲ, பட்டர் ஐசிங், ಕ್ರೀಮ್ ಐಸಿಂಗ್, வெவ்வேறு டைப் ஆஃப் ஐசிங். ಈ ಬೆಣ್ಣೆ ರೀತಿಯ ತಂಪಾಗಿರುವಂತದ್ದು, ಇನ್ನಿತರ ಕಾರವಾಗಿ ತಂಪಾಗಿರುವಂತದ್ದು. ஐசிங் பிடிக்குமா உங்களுக்கு? ಅದು ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತಾ? யூசுவலா கேக்க ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க ஐசிங்கோட. ಅದನ್ನು ಕೇಕ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದನ್ನು ಬಳಸಿರ್ತಾರೆ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐசிங் உருண்டு தான் இருக்கும், ಅದರಲ್ಲಿ திக்னஸ். ಅದರ ಒಂದು ದಪ್ಪನೆ ರೀತಿ ನೋಡಿ ಬಹಳ ಚಿಕ್ಕದಾಗಿ ಇರ್ತದೆ. ஆனா பாக்குறதுக்கு ஃபுல்லா ஐசிங் தான் தெரியும். ಆದ್ರೆ ಅದರ ಪೂರ್ತಿ ಐಸಿಂಗ್ ಹಾಕಿರ್ತಾರೆ. அதுல ஒரு வாய் எடுக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் தான் ஐசிங், மீதி எல்லாம் கேக் தான். ಅದರಲ್ಲಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಸ್ಪೂನ್ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಐಸಿಂಗ್, ಇನ್ನಿತರದೆಲ್ಲ ಕೇಕ್ ಅಂತ. பாவம் வந்து அப்படி. ಪಾಪನು ಹಾಗೇನೆ. பாக்குறதுக்கு பிசாசானவன் ஜோரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ನೋಡುವಾಗ ಸೈತಾನು ಬಹಳ ಜೋರಾಗಿ ಅದನ್ನು ಅಲಂಕರಿಸಿಟ್ಟಿರ್ತಾನೆ. பாக்குறதுக்கு ஃபுல்லா அதுதான் தெரியும், அந்த டெக்கரேஷன் அருமையா அப்படியே ஐசிங் அப்படியே கவர்ந்து இழுக்குது. ಅದರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವನು ಮಾಡಿರೋ ಅಲಂಕಾರನೇ ನಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. ஆனா அது ஒரு வாய் எடுத்தாதான் தெரியும், ஐயோ கொஞ்சம் தான் ஐசிங், முக்காவாசி விஷம். ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನು ತೆಗೆದು ಬಾಯಲ್ಲಿಡುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಸ್ವಲ್ಪನೇ ಐಸಿಂಗ್, ಇನ್ನಿತರದೆಲ್ಲ ವಿಷ ಅಂತ. ஆனா ஜனங்க அந்த ஐசிங்க பார்த்து விழுந்துடுறாங்க. ಜನರೇನಾಗ್ತಾರೆ, ಈ ಐಸಿಂಗ್ ನೋಡಿ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. நாமளும் அப்படிதான் விழறோம். கரெக்டா உண்மையை ஒத்துக்கணும் பாருங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಬೀಳ್ತೇವೆ, ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಬೇಕು ನೋಡಿ. ஆனா அது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா, அது பொய்ன்னு உணர்ந்துட்டா விழ மாட்டோம் பாருங்க. ನಾವು ಸುಳ್ಳಂತ ತಿಳಿದು ಬಿಟ್ರೆ, ಅಂತ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಾವು ಅದ್ರಲ್ಲಿ ಬೀಳಲ್ಲ ನೋಡಿ. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, ಒಂದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ ಕೇಳಿ. அது பொய்ன்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. ಸುಳ್ಳಂತ ತಿಳಿದು ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು. அது பொய்ன்றது ಕರೆಕ್ಟ್, ಸುಳ್ಳು ಅನ್ನೋದು ನಿಜಾನೇ, ஆனா அது தெரிஞ்சா மட்டும் பத்தாது. ಆದ್ರೆ ಅದು ತಿಳಿದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ உண்மையும் தெரியணும், ನಿಜನೂ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. எது பொய்ன்னு தெரிஞ்சா பத்தாது, சத்தியமும் தெரியணும். ಯಾವುದು ಸುಳ್ಳಂತ ತಿಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, ಸತ್ಯ ಯಾವುದಂತಾನು ತಿಳ್ಕೋಬೇಕು. பிசாசு வந்து ஒரு பொய்ய சொல்லி நம்மை கவர்ந்து இழுக்க பார்க்கறான். ಸೈತಾನು ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ಒಡ್ಡಿ ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆಯಲು ನೆನೆಸ್ತಾನೆ, நம்மட்ட பேசுறான், ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ, ஆசை காமிக்கிறான், ಆಸೆ ತೋರಿಸ್ತಾನೆ. இத செய், உனக்கு ஒரு திருப்தி, ஒரு லாபம், ஒரு ஏதோ ஒன்னு கிடைக்கும் உனக்கு இது மூலமா. ಇದನ್ನು ನೀನು ಮಾಡು, ಇದರೊಂದಿಗೆ ನಿನಗೆ ಒಂದು ಉಲ್ಲಾಸ, ಒಂದು ತೃಪ್ತಿ, ಒಂದು ಆದಾಯ ಏನೋ ನಿನಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பொய்ன்னு நமக்கு தெரியணும். ಮೊದಲನೇ ಹಂತ ಅದು ಸುಳ್ಳಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. ஆனா அது மட்டும் தெரிஞ்சா பத்தாது, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಸಾಲದು, சத்தியமும் தெரியணும். ಸತ್ಯನು ತಿಳ್ಕೋಬೇಕು. சத்தியம் என்னது? ಸತ್ಯ ಏನು? நாம பிசாசு வந்து பாவம் செஞ்சா சந்தோஷம் வரும்ன்றான், பொய். ಸೈತಾನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ ಬರ್ತದೆ ಅಂತ ಸುಳ್ಳಾಡ್ತಾನೆ. சத்தியம் வந்து பரிசுத்தமா வாழ்ந்தா சந்தோஷம் வரும். ಸತ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ, ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತದೆ. இது தெரியலனா விழுந்துருவோம் சில நேரம். ಇದು ತಿಳಿಯದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಬಿದ್ದೋಗ್ತೇವೆ. ஏன்னா அது விஷம் தெரிஞ்சா கூட ஐசிங்க ஆசை காமிச்சு 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 விழ வச்சிருவோம் பிசாசு. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ವಿಷ ಅಂತ ತಿಳಿದ್ರು ಸಹ ಐಸಿಂಗ್ ಅನ್ನು ತೋರಿಸಿ ಅದರಲ್ಲಿ ಬೀಳುವಂತೆ ಸೈತಾನ್ ಮಾಡ್ತಾನೆ. பிசாசானவன் பேசுறதுக்கு நாம வெறும் அவன் சொல்றது பொய்ன்னு நினைச்சா பத்தாது, அவனுக்கு மறுபேச்சு கொடுக்கணும், மறு உத்தரவு கொடுக்கணும். ಸೈತಾನ್ ಆಡೋದಕ್ಕೆ ಅದು ಸುಳ್ಳಂತ ನಮಗೆ ತಿಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, ಅವನಿಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಅಥವಾ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಸತ್ಯನ ತಿಳಿದಿರಬೇಕು. அவன் சொல்றான், நீ இதை செஞ்சா உனக்கு ஏதோ ஒன்னு கிடைக்கும். ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇದನ್ನ ನೀನ್ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ನಿನಗೆ ದೊರೀತದೆ. நாம அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். ನಾವು ಅವನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡಬೇಕು. என்னன்னு சொல்லணும்? ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? இல்ல இல்ல, இதை செஞ்சா கொஞ்சம் தான் அது கிடைக்கும், அதுக்கப்புறம் விஷம் தான் கிடைக்கும். ஆனா நான் தேவனுக்கு பிரியப்பட்டு வாழ்ந்தனா, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சானா, இதை விட்டு கொடுத்துட்டு தேவன் விரும்புறதை செஞ்சானா, எனக்கு உண்மையான சந்தோஷம், உண்மையான லாபம், நிரந்தரமான ஒரு திருப்தி
திருப்தி அடைவேன் ನಾನು. ಇದನ್ನು ನಾನು ಮಾಡೋದ್ರ ಮುಖಾಂತರ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾದ್ರೂ ಪೂರ್ತಿ ವಿಷ ಇರ್ತದೆ. ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಿದ್ರೆ, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯನಾಗಿ ನಾನು ಬದುಕಿದ್ರೆ ನನಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ, ನಿಜವಾದ ಒಂದು ತೃಪ್ತಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತದೆ. இத சொல்லனா அவன் ஐசிங்கே திரும்ப திரும்ப காமிச்சு விழ வைப்பான். ಇದನ್ನು ನಾವು ಹೇಳದೆ ಹೋದ್ರೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅವನ ಐಸಿಂಗ್ ಅನ್ನು ತೋರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. பாருங்க, ஏன்னா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்ல. ಯಾಕಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ತಿನ್ಬೇಕಲ್ಲ. சாப்பிடாம இருக்க முடியுமா? ತಿನ್ನದೇ ಇರ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ಏನಾದ್ರೂ ಒಂದನ್ನ ತಿನ್ಲೇಬೇಕು. வெறும் இந்த கேக் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்பயாவது கேக்க சாப்பிட வச்சிருவான் அவன். ಬರೀ ಕೇಕ್ ಮಾತ್ರ ತಿನ್ಲಿಕ್ಕೆ ಇರೋದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಆ ಕೇಕ್ ನ ತಿನ್ನಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. நாம எப்படி யோசிக்கணும்? ನಾವು ಹೇಗೆ ಯೋಚಿಸಬೇಕು? இல்ல பிசாசானவனே, நீ சொல்றது பொய். ಇಲ್ಲ ಸೈತಾನನೇ, ನೀನ್ ಆಡೋದು ಸುಳ್ಳು. நீ சொல்றத காட்டிலும், நீ காமிக்கிறத காட்டிலும் பெரிய கேக் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்காரு. ನೀನ್ ಆಡೋ ಸುಳ್ಳಿಗಿಂತಲೂ ನೀನ್ ತೋರಿಸೋದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾದ ಕೇಕ್ ದೇವರು ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ಕೇಕ್ல சூப்பரா ஐசிங் இருக்கும், உள்ளேயும் சூப்பரா இருக்கும், ಫುಲ್ಲಾவே சூப்பரா இருக்கும். ಆ ಕೇಕ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಐಸಿಂಗ್ ಇರ್ತದೆ, ಒಳಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೇಕ್ನು ತುಂಬಿರ್ತದೆ. கேக்க சொல்லலங்க, நானு கேக்க சொல்லல, ನಾನು ಕೇಕ್ ಅನ್ನು ಹೇಳ್ತಿಲ್ಲ, உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கார். ಸಂತೋಷಕರವಾದ ಜೀವಿತದ ಕುರಿತು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. உங்க சக்சஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக வச்சிருக்கார். ಯಶಸ್ವಿ ಭರಿತ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. லாபம் நிறைந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கார். ಲಾಭಕರವಾದ ಜೀವಿತ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை பார்க்க வேண்டும் பாருங்க. ಅದನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು, ನೋಡಿ, அதை காண வேண்டும், ಅದನ್ನು ದೃಷ್ಟಿಸಬೇಕು. கண்ணு வெறும் அவன் காமிக்கிற கேக்ல இருந்ததுன்னா ஈஸியா விழ செய்யும். ಕಣ್ಣು ಅವನು ಹೇಳೋದು ಮಾತ್ರ ನಾವು ನೋಡ್ತಿದ್ರೆ ಬೇಗನೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. டக்குன்னு என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்திக்கணும். இல்ல எனக்கு இதை காட்டிலும் 1000 மடங்கு பெருசா ஒரு கேக் இருக்கு, சூப்பரா இருக்கு ஒரு கேக் இருக்கு, தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், அதை தேவன் எனக்கு தருவார், நீ தர கேக் எனக்கு தேவையில்லை, நம்ம மறு பேச்சு கொடுக்கணும். ತಕ್ಷಣವೇ ಅವನು ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ನಾವು ತಿರುಗಿ, ದೇವರು ನನಗಿಂತಲೂ 1000ದಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೇಕು, ದೊಡ್ಡದಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನನಗಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆದ್ರಿಂದ ನೀನು ಈಗ ಒಡ್ಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬೀಳಲ್ಲ ಎಂಬಂತ ಪ್ರತಿ ಉತ್ತರವನ್ನು ನಾವು ತಕ್ಷಣ ಹೇಳಬೇಕು. எத்தனை பேர் நம்புகிறீங்க பிசாச காட்டிலும் தேவன் நமக்கு பெரிய சந்தோஷம், இன்பம், திருப்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ಸೈತಾನಗಿಂತಲೂ ಹಲವು ಪಟ್ಟು ದೊಡ್ಡದಾದ ಸಂತೋಷವನ್ನು, ತೃಪ್ತಿಯನ್ನು, ಲಾಭವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நல்லவராயும் இருக்கிறார், ಒಳ್ಳೆಯವನಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆ. இவன் தேவையே கிடையாது. இவன் தேவையா நமக்கு? நமக்கு சந்தோஷம் வரணும்ன்றது இவனுடைய கேக் தேவையா நமக்கு? ಇವನ್ ಬೇಕಾಗಿದ್ದಾನ? ಅವನು ನಾವು ಸಂತೋಷ ಪಡಲು ಅವನು ಕೊಡೋ ಕೇಕ್ ಬೇಕಾಗಿದೆಯಾ? அவன் தரது நமக்கு தேவையா சந்தோஷம் படுறதுக்கு? ನಾವು ಸಂತೋಷ ಪಡಲು ಅವನು ಕೊಡೋದು ಬೇಕಾಗಿದೆಯಾ? தேவை கிடையாது. பாருங்க, அவன் பொய் என்னன்னா, இது தேவை, இது இல்லன்னா நீ பெருசா ஏதோ விட்டு கொடுத்துருவேன். ಅವನು ಬೇಕಾಗಿಲ್ಲ ನೋಡ್ರಿ, ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನು. ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನ್ ಇಲ್ಲದಿದ್ರೆ ನೀನ್ ದೊಡ್ಡದನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. நாம என்ன சொல்லணும், நீ சொல்றது பொய், ஆனா அதோட விட்டுறக்கூடாது, அது பத்தாது, அதை காட்டிலும் அதுக்கு மறுபேச்சு, சத்தியம், சத்திய பேச்சை கொடுக்க வேண்டும். அது என்னது? ನೀ ತರದ ಕಾಟ್ಲ 1000 ಮಡಂಗು பெரிய ஒரு ಸಂತೋಷ ದೇವನ್ எனக்கு வைத்து. ನೋಡ್ರಿ, ನಾವು ಅದನ್ನ ನೋಡಿ ಅಳ್ಳಗಳಿಬೇಕು. ಅವನು ಹೇಳುವ ಸುಳ್ಳಂತ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು, ಅಲ್ಲಿಗೆ ಸಾಲದು. ನಾವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು, ಅದನ್ನು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೇಳಬೇಕು. ನೀನು ಕೊಡೋದಕ್ಕಿಂತಲೂ ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ದೊಡ್ಡದಾದದನ್ನು ದಯಪಾಲಿಸ್ತಾನೆ. இப்படி யோசிக்க வேண்டும் பாருங்க. ಈ ರೀತಿ ಯೋಚಿಸಬೇಕು. இப்படி யோசிக்கலனா சிக்கலாயிடும். ಯೋಚಿಸದೇ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದ್ಬಿಡ್ತವೆ. சில பேர் இப்படி யோசிக்கிறது இல்ல. ಕೆಲವೊಬ್ರು ಈ ರೀತಿ ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. இதை விட்டுட்டு எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க? ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ಯೋಚಿಸ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா, ನೀವು ಕ್ರೈಸ್ತರ ಬಳಿನೇ ಇದನ್ನು ವಿಚಾರಿಸಿದ್ರೆ, அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ಆ ವಿಡಿಯೋನ ಹಾಕಿ ನೋಡಿ. எந்த வீடியோ? ಯಾವ ವಿಡಿಯೋ? ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ. நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, சோதனை வருது, சோதனை வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் கேள்விகள் கேட்கலாம். ನಾವು ಮಾತಾಡ್ತಿದ್ವಲ್ಲ, ಶೋಧನೆ ಬರುವ ಮುನ್ನ ನಮಗೆ ಉಂಟಾದಂತಹ ಸನ್ನಿವೇಶ, ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಬಹುದು. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೇನೆ. இச்சை என்ற சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ಇಚ್ಛೆ ಎಂಬಂತ ಒಂದು ಶೋಧನೆ ಬರ್ತದೆ. அந்த சோதனை நமக்கு என்ன சொல்லுது? ಆ ಶೋಧನೆ ನಮ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? பேசுது நம்மட்ட, ನಮ್ಮ ಬಳಿ ಮಾತಾಡ್ತದೆ. நீ இத பாரு, ನೀನ್ ಇದನ್ನ ನೋಡು, இந்த தவறான இந்த காட்சியை நீ பாரு, ಈ ತಪ್ಪಾದ ಒಂದು ವೀಕ್ಷಣೆ ನೋಡು, இதன் மூலம் அவனுக்கு இன்பம் வரும், ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗ್ತದೆ அப்படின்னு நம்மை கவர்ந்து இழுக்குது ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸಿ ಎಳಿತದೆ. சோதனை வருது, ಶೋಧನೆ ಬರ್ತದೆ, அங்க பாஸ் பண்ணிக்கோங்க. ಅಲ್ಲಿಗೆ ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ. பாஸ் பண்ணிட்டு நீங்க கிறிஸ்தவர்களை பொதுவா கேட்டீங்கன்னா, எப்படி இத கவுண்டர் பண்ணணும், எப்படி இதுக்குள்ள விழாம இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಇದನ್ನು ಕ್ರೈಸ್ತರ ಬಳಿ ಹೋಗಿ ಇದನ್ನು ಹೇಗೆ ತಡೆಗಟ್ಟೋದು, ಇದನ್ನು ಮಾಡದೇ ಇರೋದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ವಿಚಾರಿಸಿದ್ರೆ, அவங்க நம்ம சொன்னது போல சொல்ல மாட்டாங்க பாருங்க. ಅವರು ನಾವು ಹೇಳುವ ಹಾಗೆ ಹೇಳಲ್ಲ.
அவங்க எடுத்து சொல்லுவாங்க ஒரு அப்ரோச் என்ன தெரியுமா, ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன் அப்ரோச் சொல்றேன். ಒಂದು ಸಂಪ್ರದಾಯ ಭರಿತ ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಅಥವಾ ಅಭಿಪ್ರಾಯ ಏನಾಗಿರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? அவங்க என்ன சொல்லுவாங்க, ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, இந்த இன்பம் எல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது, ಈ ಉಲ್ಲಾಸ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಮುಖ್ಯವಲ್ಲ, பரிசுத்தமா வாழ்றது தான் உனக்கு முக்கியம், ನೀನ್ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕೋದೇ ನಿನಗೆ ಮುಖ್ಯ. கடவுள் வந்து நீ இன்பத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு விரும்பல, ದೇವರು ನೀನು ಉಲ್ಲಾಸನ ಅನುಭವಿಸಬೇಕಂತ ಬಯಸೋದಿಲ್ಲ. கடவுளுடைய சித்தம் என்னது? ದೇವ್ರ ಚಿತ್ತ ಏನು? நீ பரிசுத்தமா வாழ, ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಬೇಕು. சொல்லுவாங்களா? ಹೇಳ್ತಾರಾ? இன்பம் சந்தோஷம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது, பரிசுத்தம் தான் முக்கியம். ಸಂತೋಷ ಉಲ್ಲಾಸಕರ ಇದೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧ ಮಾತ್ರ ಮುಖ್ಯ. இந்த சந்தோஷம், இந்த இன்பம், இந்த திருப்தி எல்லாம் விட்டுரு. ಈ ಉಲ್ಲಾಸ ಸಂತೋಷ ತೃಪ್ತಿ ಅನ್ನೋದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡು. பரிசுத்தத்தை தெரிந்து கொள். ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಆರಿಸಿಕೋ. கேட்கறதுக்கு ரொம்ப ஆவிக்குரியமா இருக்கு, ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಆತ್ಮಿಕವಾಗಿದೆ. ஆனா அப்படி யோசித்தீங்கன்னா டேஞ்சர். ಆದ್ರೆ ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಅದು ಅಪಾಯ. பிசாசு நல்லா யூஸ் பண்ணிப்பான் அதை, ಸೈತಾನು ಬಹಳ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. பாருங்க, அப்படி யோசிக்கிறது வந்து ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. ಆ ರೀತಿ ಯೋಚಿಸೋದು ಒಂದು ಸರಿಯಾದ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ಅಲ್ಲ. ஏன்னா அது வந்து எல்லாத்த குறித்தும் ஒரு தப்பான படத்தை நமக்கு தருகிறது. ಅದು ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಚಿತ್ರಣವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ತದೆ. சொல்றேன் பாருங்க, ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ. அதாவது பரிசுத்தம் முக்கியம், சந்தோஷம், இன்பம், லாபம் இதெல்லாம் முக்கியமே கிடையாது, ஆகவே நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துறேன், பரிசுத்தத்தை தான் தெரிந்து கொள்ள போறேன்னு யோசிக்கிறது வந்து எல்லாத்த குறித்தும் ஒரு தப்பான படத்தை நமக்கு தருகிறது. ಪರಿಶುದ್ಧತೆನೇ ಬಹಳ ಮುಖ್ಯ, ನನ್ನಲ್ಲಿರುವ ಉಲ್ಲಾಸ ಸಂತೋಷ ತೃಪ್ತಿಕರ ಇದನ್ನೆಲ್ಲ ತ್ಯಜಿಸಿಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ತಪ್ಪಾದ ಅಭಿಪ್ರಾಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಬಿಡ್ತದೆ. சத்தியத்தை, முழு சத்தியத்தை மறைச்சு விடுது. ಅದು ಪೂರ್ಣವಾದ ಸತ್ಯವನ್ನು ಮರೆ ಮಾಡಿಬಿಡ್ತದೆ. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க, ಹೇಗೆ ಅಂತ ತೋರಿಸ್ತೇನೆ. அப்படி யோசிக்கும் போது, ಆ ರೀತಿ ಯೋಚಿಸುವಾಗ நாம வந்து பாவத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, ಸಂತೋಷத்தை பற்றி, இன்னும் கேட்ட தேவனே பற்றி தப்பா யோசிக்க ஆரம்பிக்கும். ಆ ರೀತಿ ನಾವು ನೆನೆಸಿದ್ರೆ ಪಾಪದ ಬಗ್ಗೆ, ಸಂತೋಷದ ಬಗ್ಗೆ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಬಗ್ಗೆನೇ ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಯೋಚಿಸ್ಬಿಡ್ತೇವೆ. எப்படின்னு சொல்றேன் பாருங்க, ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. அதாவது பாவத்தை பற்றி ஒரு தப்பான படம் உண்டாகுதுங்க. ಪಾಪದ ಕುರಿತಾದ ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ಉಂಟಾಗ್ತದೆ. என்ன தப்பான படம்? ಏನ್ ತಪ್ಪಾದ ಚಿತ್ರ? பாவம் வந்து இன்பத்தை கொண்டு வருது, ಪಾಪ ಬಂದು ಉಲ್ಲಾಸನ ಉಂಟು ಮಾಡ್ತದೆ, பாவம் வந்து ஒரு பெரிய இன்பத்தை கொண்டு வருதுன்ற மாதிரி ஒரு படம் அங்க உண்டாயிடுது பாருங்க. ಪಾಪ ಅನ್ನೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ಉಲ್ಲಾಸವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ ಎಂಬಂತ ಚಿತ್ರಣ ಒಳಗ್ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. பொதுவா கிறிஸ்தவர்கள் யோசிக்கிற மாதிரி யோசித்தா இந்த இன்பம் சந்தோஷம் எல்லாம் முக்கியம் கிடையாது, பாவத்தை விட்டு கொடுத்துரு, இதனால பாவம் வந்து இன்பம் கொண்டு வர்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, நீ வந்து பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளுன்னு யோசித்தா பாவத்தை நம்ம என்ன ரொம்ப மேன்மைப்படுத்துறோம். ஓ, பாவம் செஞ்சா அதுல பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு பெரிய இன்பம் கிடைக்கும் அப்படின்னு. ನೋಡ್ರಿ, ಉದುವಾಗಿ ಕ್ರೈಸ್ತರು ಏನ್ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ನಿನ್ಗೆ ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗ್ತದೆ, ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತದೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ನೀನು ತ್ಯಜಿಸ್ಬಿಡ್ಬೇಕು, ಪರಿಶುದ್ಧನಾಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪಾಪ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ಉಂಟಾಗ್ಬಿಡ್ತದೆ. ಏನಂದ್ರೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಉಲ್ಲಾಸ, ನಮಗೆ ದೊಡ್ಡದಾದ ಉಲ್ಲಾಸ, ಒಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ಬಿಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ பாவத்தை மேன்மைப்படுத்திடுறோம் அப்படி யோசிக்கும் போது. ಆ ರೀತಿ ಯೋಚಿಸುವಾಗ ಪಾಪವನ್ನು ಉನ್ನತಕರವಾಗಿ ನಾವು ಭಾವಿಸ್ಬಿಡ್ತೇವೆ. அது சத்தியமே கிடையாது பாருங்க. ಅದು ನೋಡಿ ಸತ್ಯನೇ ಅಲ್ಲ. இன்னொன்னு சொல்றேன், ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತೇನೆ, பரிசுத்தத்தை மட்டும் தடுத்திடுறோம், ಪರಿಶುದ್ಧತವನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಭಾವಿಸ್ಬಿಡ್ತೇವೆ. அதாவது சந்தோஷம் இன்பம் எல்லாம் விட்டு கொடுத்துருன்னு சொல்லும் போது நம்ம பரிசுத்தத்தை மட்டப்படுத்துகிறோம். ಸಂತೋಷವನ್ನು, ನಿನ್ನ ಉಲ್ಲಾಸವನ್ನು ತ್ಯಜಿಸ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧತೆನ ಬಹಳ ಅಲ್ಪವಾಗಿ ಭಾವಿಸ್ತೇವೆ. எப்படி மட்டப்படுத்துறோம்? ಹೇಗೆ ಅಲ್ಪವಾಗಿ ನೆನೆಸ್ತೇವೆ? பரிசுத்தமா வாழ்ந்தா அதன் மூலமா ஒரு பெரிய சந்தோஷம், இன்பம், திருப்தி எல்லாம் வராதுன்ற மாதிரி அதை கீழ்த்தனமா எண்ணுகிறோம். ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಉಲ್ಲಾಸ, ಸಂತೋಷ, ತೃಪ್ತಿಕರ ಉಂಟಾಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಿ ಅದನ್ನು ಬಹಳ ಅಲ್ಪವಾಗಿ ಕೆಳಮಟ್ಟಕ್ಕೆ ತಂದುಬಿಡ್ತೇವೆ. இதுக்கெல்லாம் மேல தேவனையே பற்றி தப்பா எண்ணி விடுகிறோம். அப்படி யோசித்தா ಇದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಈ ರೀತಿ ನಾವು ಯೋಚಿಸಿದ್ರೆ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಯೋಚಿಸ್ಬಿಡ್ತೇವೆ. எப்படி யோசித்தா? ಯಾವ ರೀತಿ ಯೋಚಿಸಿದ್ರೆ, இந்த மாதிரி சந்தோஷம் இன்பெல்லாம் முக்கியமே கிடையாது, அதெல்லாம் விட்டு கொடுத்தலாம், பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளலாம்னு யோசிக்கும் போது தேவனை பற்றியே தப்பா எண்ணிக்கிடுறோம். ಸಂತೋಷ, ಉಲ್ಲಾಸ, ತೃಪ್ತಿಕರ ಇದನ್ನೆಲ್ಲ ತ್ಯಜಿಸ್ಬಿಡೋಣ, ಪರಿಶುದ್ಧತೆ ಮಾತ್ರ ಕೇಂದ್ರೀಕರಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಭಾವಿಸ್ಬಿಡ್ತೇವೆ. சில ஆளுங்க சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ಕೆಲವೊಂದು ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳಿರ್ತಾರೆ, ಕೇಳಿದೀರಾ? சில நேரம் பிரசங்கத்திலே சொல்றாங்க இந்த மாதிரி. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಪ್ರಸಂಗದಲ್ಲೇ ಹೇಳಿರ್ತಾರೆ, கடவுளுக்கு உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய லாபம் எல்லாம் முக்கியம் கிடையாது, ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಸಂತೋಷ, ನಿನ್ನ ಲಾಭ ಎಲ್ಲ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, உன்னுடைய சக்சஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, ನಿನ್ನ ಯಶಸ್ಸೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, நீ மேல வரியா இல்லையான்றது அவருக்கு முக்கியம் கிடையாது, ನೀನು ಮೇಲೆ ಬರ್ತೀಯಾ ಇಲ್ವಾ ಅನ್ನೋದೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ, உன்னுடைய பரிசுத்தம் தான் அவருக்கு முக்கியம், ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆನೇ ಆತನಿಗೆ ಮುಖ್ಯ, உன்னுடைய தூய்மை தான் அவருக்கு முக்கியம், ನಿನ್ನ ಶುದ್ಧತೆನೇ ಆತನಿಗೆ ಮುಖ್ಯ. ரொம்ப ஆவிக்குரியமா இருக்கு, அப்படியே ಬಹಳ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅದನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು, கரெக்ட் அது ಸರಿನಾ? ಅದು தவறு, ತಪ್ಪು தப்பு, ತಪ್ಪು, ಅದು எல்லாரும் சொல்லுங்க தப்பு. ಹೇಳ್ರಿ
கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பரிசுத்த மாதிரி இருக்கு. ಕೇಳಲಿಕ್ಕೆ ಅತಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ ಇರ್ತದೆ. ஆஹா, பரிசுத்த தான் முக்கியம். ಹೌದು, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ಪರಿಶುದ್ಧತೆನೇ ಸರಿ, ಇವೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. ரொம்ப டேஞ்சரான திங்கிங் அது. ಬಹಳ ಅಪಾಯಕರವಾದ ಯೋಚನೆ ಅದು. அப்படி யோசித்தா பிசாசானவன் நல்லா யூஸ் பண்ணிப்பான் அதை. ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಸೈತಾನು ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி யோசிக்கிறே, வா உன்னை கேக்க காமிச்சு எவ்வளவு வைக்கிறான் பாரு. ಆ ರೀತಿ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರ್ತಾನೆ. ಓ ಆ ರೀತಿ ಕೇಳ್ತಿದ್ಯಾ, ಬಾ ನಿನಗೆ ಕೇಕ್ ಕೊಡಿಸ್ತೇನೆ ಅಂತ. பாருங்க, இப்பேற்பட்ட ஆளுக்கு அந்த அடுத்த பெரிய கேக்கே தெரியல. ಇಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಅವ್ರ ಮುಂದೆ ಇರುವಂತ ಇನ್ನೂ ದೊಡ್ಡದಾದ ಕೇಕ್ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. அவங்கள்ட்ட என்ன சொல்லி வைக்கிறாங்க, இதெல்லாம் கேக்கெல்லாம் முக்கியம் கிடையாது, உபவாசம் தான் முக்கியம். ಅವ್ರು ಏನ್ ನೆನೆಸಿದಾರೆ, ಈ ಕೇಕ್ ಎಲ್ಲ ಮುಖ್ಯವಲ್ಲ, ನಮ್ಗೆ ಉಪವಾಸನೆ ಮುಖ್ಯ. நாம என்ன சொல்றோம், இந்த கேக்க உடுப்பா, உனக்கு பெரிய கேக் இருக்குன்னு. ನಾವೇನ್ ಹೇಳ್ತಿದ್ವಿ, ಈ ಕೇಕ್ ಬಿಟ್ಬಿಡಪ್ಪ, ನಿನಗೋಸ್ಕರ ಇನ್ನೂ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಕೇಕ್ ಇದೆ. இவங்க என்ன சொல்றாங்க, கேக்கே முக்கியம் கிடையாது, அதெல்லாம் விரும்ப கூடாது, நீ அதெல்லாம் லௌகிகம். ಇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಕೇಕೆ ಮುಟ್ಟಬೇಡ, ಅದನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಬೇಡವೇ ಬೇಡ, ಅದು ಲೌಕಿಕವಾದದ್ದು. அதாவது எனக்கு அவங்க சொல்றது புரியுது பாருங்க. ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ, அவங்களுடைய உள்நோக்கம் கூட எனக்கு புரியுது. ಅವರ ಒಳ ಉದ್ದೇಶನ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. உள்நோக்கம் என்னது? ಒಳ ಉದ್ದೇಶ ಏನು? அதாவது நம்ம பாவத்தை விட்டுறணும், அதான் உள்நோக்கம். ನಾವೆಲ್ಲ ಪಾಪನ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು, ಅದೇ ಒಳ ಉದ್ದೇಶ. அது கரெக்டான நோக்கமா? ಸರಿಯಾದ ದೃಷ್ಟಿಕೋನನ? கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். ಸರಿಯಾಗಿ நம்ம பாவத்தை விட்டுறணும் தான், அதனால தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕಂತಾನೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க தெரிஞ்ச விதத்துல மோட்டிவேட் பண்ண பாக்குறாங்க. ಅವರು ತಮಗೆ ತಿಳಿದಿರತಕ್ಕ ವಿಧಾನದಲ್ಲಿ ಉತ್ತೇಜಿಸ್ತಾರೆ. ஆனா கடைசியில எப்படி வந்துருது, எப்படி ஜனங்க புரிஞ்சிடுறாங்க, பாவத்தை மட்டும் விட்டுற கூடாது, இன்பத்தையே விட்டு கொடுத்துடணும், சந்தோஷத்தையே விட்டு கொடுத்துடணும், ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃபே விட்டு கொடுத்துடணும், அப்பதான் பரிசுத்தமா வாழ முடியும். ಅವರು ಯಾವ ಹಂತಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪಾಪನ ಬಿಟ್ಕೊಡ್ಬೇಕು, ಅದರೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಸಂತೋಷನೂ ಬಿಟ್ಕೊಡ್ಬೇಕು, ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಉಲ್ಲಾಸನೂ ಬಿಟ್ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು, ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಆ ತೃಪ್ತಿಯನ್ನು ನಾವು ಬಿಟ್ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா நமக்கு இந்த சக்சஸ், ப்ராஃபிட், இந்த வெற்றி இதெல்லாம் கடவுளுக்கு முக்கியம் கிடையாது, நம்முடைய கடவுளுக்கு நம்முடைய பரிசுத்தம் தான் முக்கியம். ಕಾರಣ ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಯಶಸ್ಸು, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಲಾಭ, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಉಲ್ಲಾಸ ಇದೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಯಾವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರೋದು ಮಾತ್ರನೇ. ஆனா அது உண்மையா? அது உண்மையே கிடையாது. ಅದು ನಿಜಾನಾ? ಅದು ನಿಜಾನೇ ಅಲ್ಲ. கடவுளுக்கு உங்க பரிசுத்தமும் முக்கியம், உங்க சந்தோஷமும் முக்கியம். ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆನೂ ಮುಖ್ಯ, ನಿಮ್ಮ ಸಂತೋಷನೂ ಮುಖ್ಯ. உங்க பரிசுத்தமும் முக்கியம், நீங்க இன்பத்தை அனுபவிக்கணும்ன்றது கூட அவர் விரும்புகிறார். ದೇವರು ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು, ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಇರಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೆ. கடவுளுக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்றதும் முக்கியம், நீங்க லாபம் அடையறதும் முக்கியம். ದೇವರಿಗೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರೋದು ಮುಖ್ಯನೇ, ನೀವು ಲಾಭ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು ಅನ್ನೋದು ಮುಖ್ಯನೇ. முக்கியம், ரெண்டும் முக்கியம் பாருங்க. ಎರಡು ಮುಖ್ಯನೇ ನೋಡಿ. இதுதான் முக்கியம், இது இல்லன்னு சொல்ல முடியாது. ಇದು ಮುಖ್ಯ, ಇದು ಮುಖ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இன்னும் கேட்டா சொல்றேன் பாருங்க, இதுதான் நம்பர் 1, இது நம்பர் 2 கூட சொல்ல வேண்டாம். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ, ಇದು ನಂಬರ್ 1 ಇದು ನಂಬರ್ 2 ಅಂತಾನೂ ಹೇಳಬೇಕಾಗಿಲ್ಲ. அப்படி கூட எண்ணாதீங்க, ಆ ರೀತಿನೂ ಎನಿಸಬೇಡಿ. அதாவது பரிசுத்தம் நம்பர் 1, இதெல்லாம் நம்பர் 2. ಇದೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧತೆ ಅನ್ನೋದು ನಂಬರ್ 1, ಇನ್ನಿತರದೆಲ್ಲ ನಂಬರ್ 2 ಎಂಬುದಾಗಿ. அப்படி கிடையாது, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ரெண்டுமே முக்கியம். ಎರಡೂ ಮುಖ್ಯ. இன்னும் கேட்டா இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனோட தேவன் உண்டாக்கிட்டார். ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಇವೆರಡನ್ನು ಒಂದು ಸಂಪರ್ಕದೊಂದಿಗೆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. பரிசுத்தம்ன்ற ரோட்ல போனீங்கன்னா சந்தோஷத்தை அடைவீங்க. ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂಬ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಂತೋಷವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತೀರಿ. இது ரெண்டும் கனெக்டட், ಇವೆರಡು ಒಂದುಗೂಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இது ரெண்டுமே முக்கியம், ಇವೆರಡೂ ಮುಖ್ಯನೇ. எத்தனை பேருக்கு புரியுது நம்ம ಎಷ್ಟು சொல்றது? ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ಹೇಳೋದು? உன்னை மேல கீழே இப்படி போட்டா அது டேஞ்சர், அது சரியான எண்ணமே கிடையாது, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம், தப்பா போயிடும். அப்புறம் ಒಂದು ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಕೆಳಗೆ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಅದು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಅದು ತಪ್ಪಾದ ಹಾದಿಗೆ ಒಂದು ಅಪಾಯಕ್ಕೀಡು ಮಾಡ್ಬಿಡ್ತದೆ. தப்பான படத்தை கொடுத்துருது. இந்த மாதிரி சொல்லும் போத கடவுளுக்கு பரிசுத்தம் தான் முக்கியம், உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய சக்சஸ் எல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லும்போது தப்பான படம், கடவுளை பற்றிய தப்பான படம். அவர் நம்முடைய சக்சஸ் பற்றி கவலைப்படுறது இல்ல, அதை பத்தி கரிசனையால் இல்லன்ற மாதிரி ஒரு படம். ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆನೇ ಮುಖ್ಯ, ನಿನ್ನ ಯಶಸ್ಸು, ನಿನ್ನ ಲಾಭ, ನಿನ್ನ ಉಲ್ಲಾಸ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಕುರಿತಾದ ತಪ್ಪಾದ ಚಿತ್ರಣ ಉಂಟಾಗ್ತದೆ. ಏನು? ನಿಮ್ಮ ಉಲ್ಲಾಸದ ಕುರಿತಾಗಿ, ನಿಮ್ಮ ಯಶಸ್ಸು ಕುರಿತಾಗಿ ದೇವರಿಗೆ ಅಕ್ಕರೇನೇ ಇಲ್ಲ, ಆತನ ದಯಪಾಲಿಸಲ್ಲ ಎಂಬಂತ ಭಾವನೆ. கடவுளுக்கு ரெண்டுமே முக்கியம். ದೇವರಿಗೆ ಇವೆರಡೂ ಮುಖ್ಯ. உங்க பிள்ளைங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ನೀವೇನ್ ನೆನೆಸ್ತೀರಿ? பிள்ளை நேர்மையா கரெக்டா பரிசுத்தமா வாழ்ந்தா போதுங்க, நல்ல வேலை தேவையில்ல, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನನಗೆ ಬಹಳ ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿ ಬಹಳ ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕ್ರಿ, ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಜೀವಿತ, ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಇದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ ರೀ ಅಂತ ಭಾವಿಸ್ತೀರಾ?
கிடையாது. நம்ம யாருமே அப்படி நினைக்க மாட்டோம். ನಾವ್ ಯಾರು ಆ ರೀತಿ ನೆನೆಸಲ್ಲ. பெற்றோர்கள் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க? ಪೋಷಕರು ಆದವರು ಎಲ್ಲರೂ ಏನ್ ಯೋಚಿಸ್ತಾರೆ? நேர்மையா இருக்கிறது முக்கியம், ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿರೋದು ಮುಖ್ಯ, ஒரு நல்ல மனிதனா இருக்கிறது முக்கியம், ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನಾಗಿರೋದು ಮುಖ್ಯ. ஆனா அதே நேரத்துல ஒரு நல்ல வேலை இருக்கிறதும் முக்கியம், ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದರೊಂದಿಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಇರೋದು ஒரு ಮುಖ್ಯ, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறதும் முக்கியம், ಒಂದು ಅವರಿಗೆ ಸಂಪಾದನೆ ಇರೋದು ಮುಖ್ಯ. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான ஒரு தரத்துல வாழும்போது அதுவும் முக்கியமா தான் எண்ணுகிறோம். நம்ம ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದ ಗುಣಮಟ್ಟದಲ್ಲಿ ನೀವು ಬದುಕೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ ಅಂತ நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் தான் நம்ம விரும்புகிறோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಎಲ್ಲವನ್ನೂ ಬಯಸ್ತೇವೆ. அதுபோலதான் நம்முடைய தகப்பன், நம்முடைய பரலோக பிதா நமக்கு எல்லாத்தையும் விரும்புகிறார். பரிசுத்தத்தையும் விரும்புகிறார், நம்முடைய சந்தோஷத்தையும் விரும்புகிறார். இத புரிஞ்சு கொள்ளனா தவறா போயிடும் பாருங்க. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆನು ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಬಯಸ್ತಾನೆ, ನಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ಬಯಸ್ತಾನೆ. ಇದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ತಪ್ಪಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ரெண்டுத்தையும் அவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்கிட்டார். இப்படி வாழ்ந்தா நீ இப்படி இருப்ப, பரிசுத்தமா வாழ்ந்தா நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்பன்ற ஒரு இது காரியத்தை அவர் நியமித்திட்டார் பாருங்க. ಇವೆರಡನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಇವೆರಡಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಏನಂದ್ರೆ ನೀನು ಹೀಗೆ ಬದುಕಿದ್ರೆ ಇಂಥ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗಬಹುದು, ಈ ರೀತಿ ಬದುಕಿದ್ರೆ ಇದನ್ನು ನೀನು ಅನುಭವಿಸಬಹುದೇ ಅಂತ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಲಾಂಗ್ ರನ್ல ಪರಿಶುದ್ಧத்துல வளர முடியாது. ಈ ರೀತಿ ಯೋಚಿಸ್ತಿದ್ರೆ ದೂರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷದಲ್ಲಿ ಬದುಕದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತವೆ. பாருங்க, இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் விட்டு கொடுத்துரு, திருப்தியை விட்டு கொடுத்துரு, இன்பத்தை விட்டு கொடுத்துரு, லாபத்தை விட்டு கொடுத்துருன்னு சொல்லியே நம்ம பரிசுத்தத்துல நம்ம வாழ ட்ரை பண்றோம்னா அது ஃபெயிலியர் ஆக முடியும். பாருங்க, ಸಂತೋಷನ ಬಿಟ್ಕೊಟ್ಬಿಡು, ನಿನ್ನ ಉಲ್ಲಾಸನ ತ್ಯಜಿಸ್ಬಿಡು, ನಿನ್ನ ಯಶಸ್ಸನ್ನು ತ್ಯಜಿಸ್ಬಿಡು, ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬದುಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಂತ ಪ್ರಯತ್ನಿಸುವಾಗ ಸೋಲಿಗೆ ನೇರಾಗಿ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೇವೆ. அப்படி பிரசங்கிக்கிறதும் தப்புன்னு நான் நம்புகிறேன். ಆ ರೀತಿ ಪ್ರಸಂಗಿಸೋದು ತಪ್ಪೆಂಬುದಾಗಿ ಭಾವಿಸ್ತೇನೆ. அப்படி ஜனங்க யோசிக்கிறதும் தப்புன்னு நம்புகிறேன். ಆ ರೀತಿ ಜನರು ಯೋಚಿಸೋದು ತಪ್ಪೆಂಬುದಾಗಿ ಭಾವಿಸ್ತೇನೆ. ஏன்னா அது லாங் ரன்ல பரிசுத்தத்துல வளர செய்யாது, செய்ய முடியாது. அதால ಯಾಕಂದ್ರೆ thinking will not help you grow in holiness. ಯಾಕಂದ್ರೆ ದೂರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಅದು ಬಿಡಲ್ಲ, ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಹೋಗ್ತದೆ. ஏன்னா பிசாசானவன் எப்பவுமே அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, அந்த ஒரு இன்பத்தை தான் ಆಸೆ ಕಾಮಿಸಿ ಇಳುಪಾನ್. ಯಾಕಂದ್ರೆ ಸೈತಾನ್ ಯಾವಾಗ್ಲೂ ಈ ಉಲ್ಲಾಸ, ಈ ಸಂತೋಷ, ಈ ತೃಪ್ತಿ ಅನ್ನೋದೇ ಆಸೆ ತೋರಿಸಿ ಸೆಳೀತಾ ಇರ್ತಾನೆ. இந்த இன்பத்துக்கு ஒரு கவுண்டர் இன்பம் உங்களுக்கு இல்லைன்னா விழுந்துருவீங்க. ಈ ಉಲ್ಲಾಸಕ್ಕೆ ಒಂದು ಕೌಂಟರ್ ಉಲ್ಲಾಸ ಅನ್ನೋದು ಇಲ್ಲದೆ ಹೋಯ್ತು ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ಬಿದ್ದೋಗ್ತೀರಿ. இந்த இன்பத்துக்கு எதிர்மாறா இதை காட்டிலும் பெரிய இன்பம் உங்க மனசுல இல்லனா விலை செய்திருவான். ಈ ಉಲ್ಲಾಸಕ್ಕೆ ತದ್ವಿರೋಧವಾಗಿ ಇನ್ನೂ ಉನ್ನತಮಯವಾದ ದೊಡ್ಡ ಉಲ್ಲಾಸ ಇದೆ ಎಂಬಂತ ನಿಮ್ಮ ಮನೋಭಾವನೆಗೆ ಬರದೇ ಹೋದ್ರೆ ತಕ್ಷಣ ಇದರಲ್ಲಿ ನೀವು ಬಿದ್ದೋಗ್ತೀರಿ. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே உள்ளத்தின் ஆழத்துல கடவுள் ஒரு ஆசையை வச்சிருக்கிறார். என்ன ஆசை தெரியுமா? சந்தோஷம் அடையணும், ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும், ஒரு திருப்தி அடையணும்ன்ற ஒரு ஆசையை கடவுளே வச்சுட்டாருங்க. ನಮ್ಮ ಒಳಗಾಗಿ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಆಸೆನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಏನಂದ್ರೆ ನಾವು ಉಲ್ಲಾಸಕರವಾಗಿರ್ಬೇಕು, ಸಂತೋಷದಿಂದ ಬದುಕಬೇಕೆಂಬಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಸೆ ಒಳಗೆ ದೇವರೇ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. இது விசுவாசிகளுக்கும் இருக்கு, அவிசுவாசிகளுக்கும் இருக்கு. ಇದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಇದೆ, ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಇದೆ. எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு தெரிஞ்சா நம்ம அதை நாடி ஓடுவோம். ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷ ದೊರೀತದೆ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ರೆ ನಾವು ಹುಡುಕಿ ಹೋಗ್ತೇವೆ. மனுஷனே அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். அதாவது சந்தோஷத்துக்கு நாடி ஓடுற ஒரு மனுஷனா உண்டாக்கிட்டார். ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿರೋ ವಿಧಾನನೇ ಹಾಗೇನೆ, ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಹುಡುಕಿ ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. பிசாசானவன் என்ன பண்றான்? ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அந்த ಆಸೆயை எடுத்து தவறான திசையில திருப்பி விடுறான். ಆ ಆಸೆನ ತೆಗೆದು ತಪ್ಪಾದ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ತಿರುಗಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ. அவன் நம்ம தவறான சந்தோஷத்தை நோக்கி ஓட ಆಸೆ ಕಾಮಿಗೆ ಅವನು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಾದ ಆಸೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಆ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಓಡಲಿಕ್ಕೆ ಅವನು ಯೋಚಿಸ್ತಾನೆ. தவறான விதத்துல சந்தோஷம் அடையும்படி நம்மை கவர்ந்து இழுக்கிறான். ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅವನು ಸೆಳೆದು ಆಕರ್ಷಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. ஆனா கடவுள் நமக்காக ஒரு சரியான சந்தோஷத்தை சரியான விதத்துல அடையும்படி அவர் நியமித்திருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನಾವು ಸರಿಯಾದ ಸಂತೋಷವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾನೆ. ಪರಿಶುದ್ಧமா வாழ்ந்தா, ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ನಿಮ್ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರುತ್ತೆ. உங்க வாழ்க்கையில லாபம் அதிகரிக்கும். ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಲಾಭ ಅಧಿಕಗೊಳ್ತದೆ. இது வேத சத்தியம் பாருங்க.
ಇದು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ನೋಡಿ. இது அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். ಇದನ್ನ ಹಾಗೆ ಮುಂದುವರಿಸಿ ನೋಡಲು ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. 1 ತಿಮೋತಿ 4 அதிகாரம். 1 ತಿಮೋತಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. இந்த சத்தியம் நல்லா தெரியணும் பாருங்க. ಈ ಸತ್ಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಬೇಕು ನೋಡಿ. ஏன்னா பிசாசு அவன் சோதிக்கும் போது நம்ம மறுபேச்சு கொடுக்கும் போது தைரியமா கொடுக்கணும். ಯಾಕಂದ್ರೆ ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವಾಗ ನಾವು ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡುವಾಗ ಧೈರ್ಯವಾಗಿ ಕೊಡಬೇಕು. நமக்கு ஒரு நிச்சயம் ஒரு தைரியம் இல்லைன்னா நம்ம எழுத்துருவோம். அவன் ನಮಗೊಂದು ನಿಶ್ಚಯ ಧೈರ್ಯ ಇಲ್ಲದೆ ಹೋಯ್ತು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ನಮ್ಮನ್ನು ಎಳೆದು ಬಿಡ್ತಾನೆ. நாம தைரியமா நிச்சயத்தோட சொல்ல முடியணும். ನಾವು ಧೈರ್ಯದೊಂದಿಗೆ ನಿಶ್ಚಯದೊಂದಿಗೆ ಹೇಳುವಂತವರಾಗಿರ್ಬೇಕು. நீ தரதெல்லாம் வேணாம், எனக்கு கடவுள் எனக்கு பெட்டர் காரியங்களை வச்சு ನೀನು ಕೊಡೋದಲ್ಲ ಬೇಡ, ದೇವ್ರು ನನಗೆ ಉನ್ನತಮಯವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா சில பேருக்கு டவுட் பாருங்க, பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இந்த மாதிரி லாபத்துக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி. ಅದು ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆಲ್ಲ ಸಂದೇಹ ನೋಡ್ರಿ. ನೀವು ಹೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಸಂತೋಷಕ್ಕೂ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಉಲ್ಲಾಸಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇದೆನಾ? பரிசுத்தமா வாழ்ந்தா லாபத்தோட வாழலாமாங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಬದುಕಿದ್ರೆ ಲಾಭದೊಂದಿಗೆ ಬದುಕಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣ್ತಿಲ್ವಾ? வாசிப்போம். ಓದೋಣ 7ம் வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ ಗಮನಿಸ್ರಿ. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ಅಜ್ಜಿ ಕಥೆಗಳಂತಿರುವ ಕೇವಲ ಪ್ರಾಪಂಚಿಕವಾದ ಕಥೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ನೀನು ದೇವ ಭಕ್ತಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಧನೆ ಮಾಡಿಕೋ. ದೇವ ಭಕ್ತಿನ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಗಾಡ್ಲಿನೆಸ್ வருது. ದೇವ ಭಕ್ತಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದೈವಿಕತ್ವ ಅಂತ ಬರ್ತದೆ. சோ காட்லினஸ்க்கும் ஹோலினஸ்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்குல்ல. ಈ ದೈವಿಕತ್ವಗೂ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇದೆಯಲ್ಲ. நம்ம வந்து காட்லினஸ் ஹோலினஸ்னே புரிஞ்சுக்கலாம். அதாவது தேவ பக்தி பரிசுத்தமா வாழ்றதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். கிட்டத்தட்ட பரிசுத்தமா வாழ்றத பத்தி எடுத்துக்கலாம் நம்ம. ದೇವ ಭಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂದ್ರು ಎರಡು ಒಂದೇನೆ. ನಾವು ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அதாவது தேவனுக்கு பிரியப்பட்டு வாழு ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯರಾಗಿ ಬದುಕು. இதுல நீ ஒரு முயற்சி எடுன்றார், முயற்சி பண்ணுன்றார். ಇದರಲ್ಲಿ ನಿನ್ನ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಪಡು, ಮುಂದುವರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். ನಂತರದ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, 8ம் வசனம் வாசிங்க. 8ನೇ ವಾಕ್ಯ. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ದೇಹ ಸಾಧನೆಯು ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ, ಭಕ್ತಿಯಾದರೂ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾದದ್ದು, ಅದಕ್ಕೆ ಇಹಪರಗಳಲ್ಲಿಯೂ ಜೀವ ವಾಗ್ದಾನ ಉಂಟು. எப்படி சொல்றாரு பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ಶರೀರ ಪ್ರಯತ್ನ ಅಲ್ಪ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳದ್ದು. சரீர முயற்சினா என்னது? ದೇಹ ಸಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು? ஆங்கிலத்துல பாடிலி எக்ஸசைஸ்னே வருது. எக்ஸசைஸ் ಕನ್ನಡದಲ್ಲಿಯೂ ದೇಹ ಸಾಧನೆ ಅಂತಾನೆ ಬರ್ತದೆ. எக்ஸசைஸ்ங்க. எக்ஸசைஸ்னா தெரியல உங்களுக்கு? ವ್ಯಾಯಾಮ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಿದೆ ತಾನೆ? நடக்கிறது, ನಡೆಯೋದು, ಓಡೋದು பண்றீங்களா? அதெல்லாம் ಮಾಡ್ತೀರಾ? ಅದಲ್ಲ வெயிட்ஸ் தூக்குறது, ಸ್ವಲ್ಪ ಭಾರ ಎಲ್ಲ ಎತ್ತೋದು, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் அது பண்றீங்களா? ಏನಾದ್ರು ವ್ಯಾಯಾಮ ಆದ್ರೂ ಮಾಡ್ತೀರಾ? சில பேர் பாருங்க வெறும் கம்ப்யூட்டர் முன்னாடியே நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு இன்னைக்கு. ಕೆಲವೊಬ್ರು ನೋಡ್ರಿ ದಿನವಿಡೀ ಕಂಪ್ಯೂಟರ್ ಮುಂದೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅಂತ ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. சில நேரம் எந்த ஒரு எக்ஸசைஸும் வர மாட்டேங்குது. ಕೆಲವೊಂದ್ ಸರಿ ಯಾವುದೇ ವ್ಯಾಯಾಮ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா உங்களுக்கே தெரியும் அது நல்லது இல்ல. ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಅದು ಒಳ್ಳೇದಲ್ಲ. டாக்டர்ங்களாம் சொல்லுவாங்க எந்திரிச்சு கொஞ்சம் நடக்கணும். ವೈದ್ಯರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ಎದ್ದು ನಡಿಬೇಕಪ್ಪ, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண, கொஞ்சம் வேர்வை சிந்தணும். எப்பயா ನೀವು ವ್ಯಾಯಾಮ ಮಾಡಬೇಕು, ಸ್ವಲ್ಪ ಆದ್ರೂ ಬೆವರು ಬರಬೇಕು. எக்ஸசைஸ் நல்லதா? ವ್ಯಾಯಾಮ ಒಳ್ಳೇದಾ? நல்லது தானே? ಒಳ್ಳೇದು ತಾನೆ? எல்லாருக்குமே நல்லது, அதனால தான் பண்றோம், பண்ண சொல்றாங்க. ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೇದು, ಆದ್ರಿಂದಲೇ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಪೌಲ್ನೇ ಹೇಳ್ತಾನೆ, இந்த எக்ஸசைஸ் வந்து அற்ப பிரயோஜனம் உள்ளது. ಈ ವ್ಯಾಯಾಮ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯೋಜನ. சில பேர் இந்த வசனத்தை வச்சு எக்ஸசைஸே வேண்டாம் பைபிள் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಈ ವಾಕ್ಯನ ಇಟ್ಟು ವ್ಯಾಯಾಮನೇ ಬೇಡ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. தப்பா புரிஞ்சுக்க கூடாது, ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು. ஒரு மாதிரி பேசுறாரு எக்ஸசைஸ் இங்க. ವ್ಯಾಯಾಮನ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಲ್ಪಡ್ತಿದೆ. ஆனா ஏன் அப்படி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கணும். ಆದ್ರೆ ಯಾಕೆ ಇದನ್ನು ಈ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ತಿಳ್ಕೋಬೇಕು. இங்க வந்து சரீர எக்ஸசைஸ வேற ஒன்றோட கம்பேர் பண்றாரு. ಇಲ್ಲಿ ದೇಹದ ವ್ಯಾಯಾಮನ ತಂದು ಬೇರೆ ಒಂದಿಗೆ ಅದನ್ನು ಸೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. வேற ஒரு காரியத்தோட ஒப்பிடுகிறார். ಬೇರೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒப்பிடும் போது அற்ப பிரயோஜனன்றாரு. ಹೋಲಿಸಲ್ಪಡುವಾಗ ಇದು ಅಲ್ಪ ಪ್ರಯೋಜನ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡ್ತಿದೆ. என்னத்தோட ஒப்பிடுகிறார்? ಯಾವುದರೊಂದಿಗೆ ಹೋಲಿಸ್ತಾನೆ? சரீர எக்ஸசைஸ் ஆவிக்குரிய எக்ஸசைஸோட ஒப்பிடுகிறார். ದೇಹ ವ್ಯಾಯಾಮ ಆತ್ಮಿಕ ವ್ಯಾಯಾಮದೊಂದಿಗೆ ಹೋಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரீர எக்ஸசைஸ் தேவ பக்தியோட ஒப்பிடுகிறார். ಶರೀರ ವ್ಯಾಯಾಮವನ್ನು ದೇಹ ಒಂದು ವ್ಯಾಯಾಮದೊಂದಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரீர எக்ஸசைஸ் ஹோலினஸ் எக்ஸசைஸோட ஒப்பிடுகிறார். ಶರೀರ ವ್ಯಾಯಾಮವನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆ ವ್ಯಾಯಾಮದೊಂದಿಗೆ ಹೋಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இத ரெண்டையும் ஒப்பிடும் போது என்ன சொல்றாரு? ಎರಡನ್ನು ಹೋಲಿಸುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ?
ஆமாப்பா, சரீர எக்ஸசைஸ் பிரயோஜனம் தான், ஆனா இதோட ஒப்பிடும் போது அற்ப பிரயோஜனம். ಹೌದಪ್ಪ, ದೇಹ ವ್ಯಾಯಾಮ ಅನ್ನೋದು ಸರಿನೇ, ಆದ್ರೆ ಈ ಆತ್ಮಿಕ ವ್ಯಾಯಾಮಕ್ಕೆ ಹೋಲಿಸುವಾಗ ಇದು ಅಲ್ಪವಾದದ್ದೇ ಸರಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? எக்ஸசைஸ் வேணா அதை விட்டுருன்னு அர்த்தம் கிடையாது. ವ್ಯಾಯಾಮ ಬೇಡ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ರಿ ಅಂತ ಅಲ್ಲ. அர்த்தம் என்னன்னா, ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ எக்ஸசைஸே எவ்வளவு பிரயோஜனம் உனக்கு தெரியும், ವ್ಯಾಯಾಮನೇ ಎಷ್ಟು ಒಳ್ಳೇದಂತ ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ, ஆனா அது ஒண்ணும் கிடையாது. ಆದ್ರೆ ಅದು ಏನು ಇಲ್ಲ. தெய்வ பக்தியில நீ முயற்சி பண்ணும்போது அதை காட்டிலும் 1000 மடங்கு பலன் உனக்கு வரும். ದೇವ ಭಕ್ತಿಗೆ ನೀನು ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ ಇದಕ್ಕಿಂತಲೂ 1000ದಷ್ಟು ಪ್ರಯೋಜನ ನಿನಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. அப்படி நினைக்கிறோமா நம்ம? ಆ ರೀತಿ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பவுல் என்ன சொல்றாரு? ಪೌಲ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? எக்ஸசைஸ மட்டம் தட்டல அவரு, ವ್ಯಾಯಾಮವನ್ನು ಕೆಳಮಟ್ಟ ತರ್ತಿಲ್ಲ, தெய்வ பக்தியை மேன்மைப்படுத்துகிறார். ದೇವ ಭಕ್ತಿನ ಉನ್ನತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, பரிசுத்தமா வாழ்றத மேன்மைப்படுத்துகிறார், ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕೋದನ್ನ ಉನ್ನತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, தேவனுக்கு பிரியப்பட்டு வாழ்றத பெருசா நினைக்கிறார், ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಬದುಕೋದನ್ನ ಮಹತ್ತಾಗಿ ಭಾವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொல்றாரு? உனக்கு எக்ஸசைஸ் எவ்வளவு பிரயோஜனமா இருக்குமோ அத காட்டிலும் ஒரு மிக பெரிய விதத்துல நீ தேவனுக்கு பிரியப்பட்டு வாழும்போது, தேவ பக்தியோட வாழும்போது உனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்பான்னு சொல்ல வர. ನೀನು ವ್ಯಾಯಾಮದಿಂದ ಬದುಕೋದು ಎಷ್ಟು ಪ್ರಯೋಜನ ಅಂತ ಭಾವಿಸ್ತೀಯೋ ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಬದುಕೋದು ಎಷ್ಟೋ ಪಟ್ಟು ನಿನಗೆ ಅದು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿಯೂ ನಿನಗೆ ಉನ್ನತಕರವಾಗಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி சொல்றாரு பாருங்க, ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ದೇಹ ಸಾಧನೆಯು ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. தேவ பக்தியானது, ದೇವ ಭಕ್ತಿಯಾದರೂ இந்த ஜீவனுக்கும் ಇಹಪರಗಳಲ್ಲಿಯೂ இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் ಇದಕ್ಕೆ ನಂತರ ಬರುವ ಜೀವದಲ್ಲಿಯೂ வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ವಾಗ್ದಾನ ಭರಿತವಾಗಿ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿದೆ. எப்படி சொல்ற? எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது, ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾದದ್ದು. இந்த பரிசுத்தமா வாழ்றது டீச்சிங் வந்து எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ಈ ಪರಿಶುದ್ಧಕರ ಉಪದೇಶ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಪ್ರಯೋಜನ. சில பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம் பாருங்க, ಕೆಲವೊಬ್ರು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ஏங்க நான் வந்து என் வேலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ಏನ್ರಿ ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾನು ಕಷ್ಟ ಪಡ್ತಿದ್ದೇನೆ, நான் வந்து சோறு போடுறதுக்கே கஷ்டப்படுறேன், ನಾನು ಇಲ್ಲಿ ಊಟ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಕಷ್ಟ ಪಡ್ತಿದ್ದೇನೆ, பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பை கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறேன், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯೆನ ದಯಪಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಕಷ್ಟ ಪಡ್ತಿದ್ದೇನೆ, ஒரு பெரிய பொருளாதார ஒரு இதுல இருக்கிறேன், சிக்கல்ல இருக்கிறேன், ಆರ್ಥಿಕತೆ ಎಂಬಂತ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. நீங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிக்கிட்டு ನೀವು ಏನಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೀರಿ. கிடையாதுங்க, உங்க பிரச்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ಇಲ್ಲ ರೀ, ನಿಮ್ ಸಮಸ್ಯೆ ಬಗ್ಗೆನೇ ಮಾತಾಡ್ತಿರೋದು. என்ன சொல்றேன்? ಏನ್ ಹೇಳ್ತೇನೆ? இந்த பரிசுத்தமா வாழ்றது, தேவ பக்தியில முயற்சி பண்ணுகிறதெல்லாம் உங்களுடைய சிக்கலுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬದುಕೋದು, ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕೋದು ಅನ್ನೋದು ನೀವು ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವ ಎಲ್ಲಾ ಇಕ್ಕಟ್ಟಿಗೂ ಇದು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ. உங்களுடைய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, இதுல இருந்து வெளியில வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ನೀವು ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಎದುರಿಸ್ತಿದ್ದೀರೋ ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಇದು ಬಹಳ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ. பொருளாதாரம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா ನಿಮ್ಮ இருக்கும். ಆರ್ಥಿಕತೆ ಇನ್ನೂ ವೃದ್ಧಿಯಾಗಲು ಇದು ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ. நீங்க தெய்வ பக்தியில கொஞ்சம் முயற்சியில இறங்குங்க, ನೀವು ದೇವರ ಭಕ್ತಿ ಎಂಬ ಅಂತ ಪ್ರಯತ್ನದಲ್ಲಿ ಇಳಿರಿ, தேவனை பிரியப்படுத்துறதுல இன்னும் அதிக முயற்சியில இறங்குங்க, ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ಇಳಿರಿ, உங்க பொருளாதாரமும் அதிகரிக்கும், ನಿಮ್ಮ ಆರ್ಥಿಕತೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆமாவா? ಹೌದಾ? எப்படி சொல்ற பாருங்க, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் ಹೇಳ್ತದೆ ನೋಡ್ರಿ, ಈ ಜೀವದಲ್ಲಿಯೂ ಇದಕ್ಕೆ ನಂತರವಾಗಿ ಬರುವ ಜೀವದಲ್ಲಿ. சில பேர் வந்து பரிசுத்தம்னா எப்படி எடுத்துக்குவாங்க, பரலோகம் போறதுக்கு தாங்க பிரயோஜனம். ಕೆಲವೊಬ್ರು ಪರಿಶುದ್ಧತೆನ ಯಾವ ರೀತಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೇನೆ ರೀ. ஏன்னா பிரசங்கமும் அப்படிதான் நடக்குது நிறைய வாட்டி. ಕಾರಣ ಅನೇಕ ಸಾರಿ ಪ್ರಸಂಗನ ಹಾಗೆ ನಡೀತದೆ. நீ பரிசுத்தமா வாழலன்னா கர்த்தர் அடிப்பார், நரகம் போவ. ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ದೇವರು ಹೊಡಿತಾನೆ, ನರಕಕ್ಕೆ ತಳ್ತಾನೆ. நீ பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகம் போய் சேரலாம். ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕೋಕೆ ಸೇರಿಸ್ತಾನೆ. அதாவது எப்பவுமே பரிசுத்தத்தை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க. ಯಾವಾಗಲೂ ಪರಿಶುದ್ಧತೆನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಪರ್ಕಿಸ್ತಾರೆ. வெறும் பரலோகம் 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 சொல்லிட்டு விட்டுருவாங்க. ಬರೀ ಪರಲೋಕ ಅಂತ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. அப்ப எல்லாருக்கும் பொதுவா என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகம் போலாம். பொதுவாಗಿ ಅವ್ರ ಭಾವನೆ ಏನಾಗ್ಬಿಡ್ತು, ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು, பரிசுத்தமா வாழலனா பரலோகம் போக முடியாது. ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕದೇ ಹೋದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆகவே சில பேர் என்ன ஒரு மெத்தட்ல போயிட்டாங்கன்னா, ಆದ್ರಿಂದ ಕೆಲವೊಬ್ರು ಯಾವ ವಿಧಾನದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರಂದ್ರೆ, சரி நம்ம சாவறதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் நல்ல ஆட்டம் போட்டுறலாம், ஒரு ஆட்டம். ಅವ್ರೇನ್ ನೆನೆಸ್ತಾರೆ, ಸಾಯುವ ಮುನ್ನ ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಆಡ್ಬೋದೋ ಆ ರೀತಿ ಆಡ್ಬಿಡೋಣ, நல்ல வயசார வரைக்கும் நல்ல பாவம் செஞ்சு நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம், ವಯಸ್ಸಾಗೋವರೆಗೂ ಎಲ್ಲ ಪಾಪ ಮಾಡಿ ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸ್ಬಿಡೋಣ. பொதுவா வாலிபர்கள்லாம் இப்படிதான் யோசிப்பாங்க பாருங்க. ಉದುವಾಗಿ ಯವನಸ್ಥರೆಲ್ಲ ಹೀಗೆ ಯೋಚಿಸೋದು. நாம வந்து இந்த பிரசங்கியார்கள் வந்து வாலிபரை மிரட்டிட்டே இருக்கிறது, நீ பரிசுத்தமா வரலன்னா பரலோகம் போக மாட்டேன். ಈ ಪ್ರಸಂಗಿಗಳೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಯವನಸ್ಥನ ಗದರಿಸ್ತಾರೆ, ನೀನ್ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಿದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. வாலிபர்கள் ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு. ಆದ್ರೆ ಈ
ಯೌವನಸ್ಥರಿಗೆ ತುಂಬಾ ಜಾಣರು ಎಂಬುದಂತ ನೆನಪು. அவங்க எப்படி இருந்துச்சு, சரி சரி அதுக்கும் ஒரு வழி இருக்கு, நாங்க ஒரு ஆட்டம் போட்டுட்டு கடைசில பரிசுத்தமா வாழ்ந்துட்டு பரலோகம். ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇದಕ್ಕೊಂದು ಮಾರ್ಗ ಅದ, ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ನಾವು ಆಡುವಂತ ಎಲ್ಲ ಆಟನ ಆಡ್ಬಿಟ್ಟು ಕೊನೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕ್ತೇವೆ. ஒரு சாவறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் சபைக்கு கிட்ட ஒரு வீடு எடுத்து டெய்லி சபைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே சேர்த்துட்டா பரலோகம் போய் சேர்ந்துடலாம். ಸಾಯುವ ಮುನ್ನ ಇನ್ನೇನು 1 ವರ್ಷ ಇದೆ ಅನ್ನುವಾಗ ಸಭೆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಮನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಪ್ರತಿದಿನ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಹೋಗಿ ಸತ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ. அதாவது பரிசுத்தமா ரொம்ப சீப்பா ஆக்கிட்டாங்க. பிரசங்கத்திலயும் சரி, வாலிபர்கள் அதை எடுத்துக்கிட்டதுலயும் சரி. ಪರಿಶುದ್ಧತೆ ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರಸಂಗಿಗಳಾಗ್ಲಿ ಯೌವನಸ್ಥರಾಗ್ಲಿ ಬಹಳ ಅದನ್ನ ಬೆಲೆ ಬಾಳದ್ ಇಲ್ಲದಾಗಿ ಭಾವಿಸ್ಬಿಟ್ರು. ஆனா இங்க பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. ಪೌಲನ್ ಇಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. தேவ பக்தியானது ದೇವ ಭಕ್ತಿಯಾದರೂ இந்த ஜீவனுக்கும், ಈ ಜೀವಕ್ಕೂ, எல்லாரும் சொல்லுங்க இந்த ஜீவனுக்கும். ಎಲ್ರು ಹೇಳ್ರಿ ಈ ಜೀವಕ್ಕೂ. எப்படி சொல்றா பாருங்க, இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும். ಈ ಜೀವಿತಕ್ಕೂ ಮುಂದೆ ಬರುವಕ್ಕಿರುವ ಜೀವಿತಕ್ಕೂ. வெறும் பரலோகம் போறதுக்கு கிடையாதுப்பா, ಬರೀ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಪ್ಪ, இப்ப வெற்றிகரமா வாழ்றதுக்கு தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. ಈಗ ಯಶಸ್ಸು ಭರಿತನಾಗಿ ಬದುಕಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಬೇಕು. எப்படி சொல்றாரு பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, இந்த ஜீவனுக்கும் இதற்கும் வரும் பின் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் ಪ್ರಯೋಜನ உள்ளது. ನೋಡ್ರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೀ ಇಹಪರ ಅಂತ ಬಂದಿದಾದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಈ ಜೀವಿತಕ್ಕೂ ಮುಂದೆ ಬರ್ಲಿಕ್ಕಿರುವ ಜೀವಿತಕ್ಕೂ ಜೀವ ವಾಗ್ದಾನ ಉಂಟು. ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾದದ್ದು. ಅರ್ಮಿ ಅವರದ್ದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವಿಧ ಇನ್ ಎವ್ರಿ ವೇ, ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ஒவ்வொரு மேட்டர்லயும் உனக்கு பிரயோஜனமா இருக்கும்ன்றாரு. ಪ್ರತಿ ವಿಷಯನೂ ನಿನಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ. உன் குடும்பத்துல உனக்கு பிரயோஜனமா இருக்கும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ, உன்னுடைய வேலையில பிரயோஜனமா இருக்கும், ನಿನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ, பொருளாதாரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், ಆರ್ಥಿಕತೆಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ, உன்னுடைய மனநிலைக்கு பிரயோஜனமா இருக்கும், ನಿನ್ನ ಮನಸ್ಥಿತಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ, உன்னுடைய என்ன வேணா எடுத்துக்கோங்களேன் பிரயோஜனமா இருக்கும். எல்லாவற்றிலும், எல்லா விதத்திலும், எல்லா காரியங்களிலும் தேவ பக்தியானது உனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಏನ್ ಬೇಕಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೂ ದೇವ ಭಕ್ತಿ ಎಂಬುವಂಥದ್ದು ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿರ್ತದೆ. ஆனா பிசாசானவன் எப்படி ஆக்கிட்டான், ಆದ್ರೆ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, இந்த பரிசுத்தமா வாழ்றதெல்லாம் போர், ಈ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕೋದೆಲ್ಲ ಬಹಳ ಬೇಸರ. உலகம் அதான் சொல்லிட்டே இருக்குது, ಲೋಕವು ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இந்த நேர்மையா வாழ்றதெல்லாம் போர் அடிக்கிற வாழ்க்கை, ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಬದುಕೋದೆಲ್ಲ ಬೋರ್ ಹೊಡಿತಾ ಇದೆ. நீ உனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஃபன் வேணுமா, நீ பாவம் செய். ನಿನಗೆ ಬಹಳ ಉತ್ಸಾಹದಿಂದ ಏನಾದ್ರೂ ನೀನು ಮನ ಉಲ್ಲಾಸದಿರ್ಬೇಕಾ, ಪಾಪ ಮಾಡು. பொய்ங்க, அது ಸುಳ್ಳುರಿ. ಅದು பரிசுத்தமா வாழ்றதுதான் இந்த ஜீவனுக்கும் சரி அடுத்த ஜீவனுக்கும் ரொம்ப ಪ್ರಯೋಜனம் உள்ளதா இருக்கும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕುವಂತದ್ದೇ ಈ ಜೀವಿತಕ್ಕೂ ಮುಂಬರುವ ಜೀವಿತಕ್ಕೂ ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುವಂತ. ಪ್ರಯೋಜನ ಯೂಸ್ಫುಲ್. ಪ್ರಯೋಜನ ಅಂದ್ರೆ ಏನು, ಅದು ಉಪಕಾರದಿಂದ ಇರುವಂತದ್ದು, ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್, ಪ್ರಾಯೋಗಿಕ. எல்லாரும் சொல்றாங்களே ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ. ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ சொல்றேன், ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க இதுக்கு கவனம் செலுத்துங்க, ನೀವು ಇದಕ್ಕೆ ಗಮನ ಹರಿಸ್ರಿ. உங்க ಪ್ರಾಕ್ಟಿಕலா உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் முன்னேறும். ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ನೀವಿರುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಂದುವರಿತೀರಿ. உங்க குடும்ப வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ನಿಮ್ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಇನ್ನೂ ಉತ್ತಮವಾಗಿರ್ತದೆ. உங்களுக்கு உங்க மனைவி இருக்க சமாதானம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಪತ್ನಿಗಿರುವ ಸಮಾಧಾನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿರ್ತದೆ. உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கொஞ்சம் கேட்பாங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೇಳ್ತವೆ. நீங்க வேதத்தை வாசிக்கிறதுலயும் கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து தியானித்து அதன்படி செய்யறதுலயும் கவனமா இருங்க. மற்ற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳೋದ್ರಲ್ಲಿಯೂ ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಸರಿಯಾಗಿದೆ ನೋಡ್ರಿ, ಇನ್ನಿತರ ಎಲ್ಲವೂ ತಾನಾಗೆ ನಿಮಗಾಗಿ ನಡೆಯುತ್ತವೆ. ವರ್ಷ தொடக்கத்துல இருக்கிறோம், முதல் மாதத்திலே இருக்கிறோம். இங்க ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ, ಮೊದಲನೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க. ಈ நீங்க ವರ್ಷ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ರಿ. இன்னும் அதிகமா தேவ பக்தியில முயற்சி பண்ண போகிறேன். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೇನೆ. இது ஒரு போர் கிடையாது, ಇದು ಬೇಸರ ಆಗೋದಲ್ಲ. இது சும்மா ஏதோ ஒரு இம்ப்ராக்டிகலா போறது இல்ல. ಇದು ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಕಳೆಯುವಂತದ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. இது என்ன ரொம்ப பிராக்டிகலா ஹெல்ப் பண்ண போகுதுன்னு யோசிச்சுட்டே பண்ணுங்க. ಇದು ನನಗೆ ಬಹಳ ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಂತೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ ಮಾಡಿ. அப்படி பண்ணும்போது வர ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். ಆ ರೀತಿ ಮಾಡುವಾಗ ಬರುವ ಫಲಿತಾಂಶನೇ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರ್ತದೆ. நம்ம பரிசுத்த வாழ்க்கையும் தெய்வ பக்தியான வாழ்க்கையும் நம்ம பிராக்டிகல் லைஃப் இருக்க சக்சஸையும் கனெக்ட் பண்ணினே இருக்கணும் பாருங்க. ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ನಮ್ಮ ದೇವ ಭಕ್ತಿನ ನಮ್ಮ ಪ್ರಾಯೋಗಿಕವಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ಸಂಪರ್ಕಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. நாம கனெக்ட் பண்ணலனா பிசாசானவன் பாவ வாழ்க்கையும் அவன் வேற ஒரு இதையும் கனெக்ட் பண்ணே இருப்பான், ஆசை காமிச்சினே இருப்பான். நமக்கு ನಾವು ಸಂಪರ್ಕಿಸದೆ ಹೋದ್ರೆ ಸೈತಾನು ಪಾಪ ಜೀವಿತಕ್ಕೂ ಇನ್ನಿತರ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಅವನು ಒಂದುಗೂಡಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾನೆ.